தமிழ் ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி. ஐரோப்பிய வானொலி கடந்து உங்கள் வாசல் தேடி வரும் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். சுவிஸ் நேரம். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொல்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ? தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டோ? தாங்கிட நாதி உண்டோ? தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன், என்னை நம்பவும் நம்பி அன்பினில் போயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு நம்பிடி நஷ்டம் உண்டோ? ஒரு தம்பிடி நஷ்டம் உண்டோ? கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு
மீண்டும் சுவிஸ் நேரத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக வளமை போல் இன்றும் அனுசரணையாளர்கள் நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி என்னும் சொல்லை இவன் விட்டு வைத்ததில்லை. சுவிஸ் லவுசான் பிரி நகரங்களில் மக்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் ஏசியன் ஷாப். குளிரும் பனிமலை குமுறும் எரிமலை ரெண்டும் கலந்த இதயம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து உலக நாடுகளில் இருந்து உப உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏசியன் ஷாப் நிறுவனத்தினர். ஆமா, என்ன பத்தி அப்படி என்ன தெரியும் உனக்கு? நாளுக்கு நாள் நம்ப முடியாத மலிவு விலையில் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்கின்றார்கள் ஏசியன் ஷாப். வாரத்தின் 7 நாட்களும் கடை திறந்திருக்கும். வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு ஏசியன் ஷாப், அவென்யூ ரூயுடுலா, ரப்பல் 12 1008 பிரி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏசியன் 021 683 21 01. மறந்து விடாதீர்கள், சுவிஸ் லவுசான் பிரி நகரங்களில் மக்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் ஏசியன் ஷாப். நீச்சல் போட்டு வந்த நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி என்னும் சொல்லை இவன் விட்டு வைத்ததில்லை. சுவிஸ் லவுசான் பிரி நகரங்களில் மக்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் ஏசியன் ஷாப். குளிரும் பனிமலை குமுறும் எரிமலை ரெண்டும் கலந்த இதயம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து உலக நாடுகளில் இருந்து உப உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏசியன் ஷாப் நிறுவனத்தினர். ஆமா, என்ன பத்தி அப்படி என்ன தெரியும் உனக்கு? நாளுக்கு நாள் நம்ப முடியாத மலிவு விலையில் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்கின்றார்கள் ஏசியன் ஷாப். வாரத்தின் 7 நாட்களும் கடை திறந்திருக்கும். வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு ஏசியன் ஷாப், அவென்யூ ரூயுடுலா, ரப்பல் 12 1008 பிரி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏசியன் 021 683 21 01. மறந்து விடாதீர்கள், சுவிஸ் லவுசான் பிரி நகரங்களில் மக்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் ஏசியன் ஷாப். நேயர்களே, இன்றைய சுவிஸ் நேரத்தின் அரசியல் சமூகம் இடையிலே வானிலைகளிலே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி. தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சுவிஸ் நாட்டுக்கு அழைத்த விடுதலை புலிகளின் அனைத்துலக தலைமைச் செயலகம் என தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் ஒரு தரப்பால் தயாரிக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று வலியுறுத்திய விடயம் தொடர்பாக இன்றைய கலந்துரையாடல் இடம்பெற இருக்கிறது. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு, நல்லதை நினைத்தே போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறை. ஓகே, சரிங்களே, இன்றைய இந்த தலைப்பிலே நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பாக முதல்ல தினக்கதிர் இணையதளத்தினுடைய மூத்த ஊடகவியலாளர் துரட்னம் அவர்கள் இது தொடர்பாக வடித்திருக்கின்ற கட்டுரையானது
இலங்கையில் பொதுத் தேர்தல் அறிவிப்பு விரைவில் வர இருக்கும் இந்த வேளையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களுக்கும் விடுதலை புலிகளின் அனைத்துலக தலைமைச் செயலகம் என தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் ஒரு தரப்புக்கும் இடையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்தில் ஒரு சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பு மிக ரகசியமாக நடைபெற்றது. ஆனாலும் இந்த விடயங்களை தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் இந்த சந்திப்பின் நோக்கம், பேசப்பட்ட விடயங்கள், அதன் பின்னணிகள் பற்றிய தகவல்களை விவரமாக முன்வைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். 2009 ஆண்டு மே மாதத்துக்கு பின்னர் மேற்குலக நாடுகளில் விடுதலை புலிகள் அமைப்பு 2 அல்லது 3 குழுக்களாக இயங்குகின்றன. அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள்தான் விடுதலை புலிகளின் உண்மையான அமைப்பு என சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். அந்த அமைப்புகளில் ஒன்றாக விடுதலை புலிகளின் அனைத்துலக தலைமைச் செயலகம் என்று தங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் இந்த சந்திப்பில் விடுதலை புலிகளின் சார்பில் கலந்து கொண்டவர்கள் அவர்களது விவரங்களை அவர்களது நன்மை கருத்தி வெளியிடுவதை தவிர்ப்பதாக தோரணம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பாக ஏன் தவிர்க்கின்றீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் இந்த நாடுகளில் அரசியல் தஞ்சம் பெற்றவர்களாகவும், சிலருக்கு அதில் கலந்து கொண்டு இந்த வலியுறுத்தல்களை வலியுறுத்தியவர்கள் பலருக்கு, சிலருக்கு அரசியல் தஞ்சம் இதுவரை கொடுக்கப்படவில்லை. ஆகவே அவர்களுடைய பெயர்களை இங்கே கொடுக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் சிக்கல்களை சந்திக்க வேண்டி ஏற்படும் என்ற நோக்கத்தினால் அந்த பெயர்களை தவிர்ப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அவர்கள்தான் இந்த சந்திப்புக்கான ஏற்பாட்டை செய்திருந்ததாக குறிப்பிட்ட அவர், இதில் வேடிக்கை என்னவென்றால் இவர்கள் யார், இவர்களின் பின்னணி என்ன, நோக்கம் என்ன என்று அறியாத நிலையிலே இவர்கள் அழைத்தவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்கின்றார்கள். மோகன் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு நபர்தான் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா, இபிஆர்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெடோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், புலட் தலைவர் சித்தாந்தன் ஆகியோரை தொடர்பு கொண்டு சுவிட்சர்லாந்துக்கு வருமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பற்றி பேச வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த சந்திப்புக்காக தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் மாவை சேனாதிராஜா, இபிஆர்எஃப் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெடோவின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனா என அழைக்கப்படும் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். புலட் தலைவர் சித்தார்த்தன் இதில் கலந்து கொள்ளவில்லை. அவர் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற விபரத்தை பின்னர் தருகின்றோம். மாவை சேனாதிராசாவுக்கும் ஜனாவுக்கும் இந்த சந்திப்பு ஆரம்பமாகும் வரை இந்த சந்திப்பை நடத்துபவர்கள் யார், இதன் நோக்கம் என்ன என்ற எந்த விபரமும் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் இபிஆர்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு இந்த விடயங்கள் ஏற்கனவே தெரிந்திருந்ததாக நம்பப்படுகிறது. சுரேஷுக்கு இந்த சந்திப்பில் இருந்த வகைப்பாகங்கள் மற்றும் அவரின் நோக்கங்கள், காய் நகர்த்தல்கள் பற்றி இன்னொரு வாரம் விரிவாக எழுத இருப்பதாக துரட்னம் குறிப்பிடுகின்றார். இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்த விடுதலை புலிகளின் அனைத்துலக தலைமை செயலகத்தின் சார்பில் மோகன் உட்பட சிலர் கலந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பின் ஆரம்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களை அழைத்ததன் நோக்கம் பற்றி மோகன் என்பவர் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் தான் உண்மையான விடுதலை புலிகள் அமைப்பு, நாங்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினோம். 2009 ஆண்டு வரைக்கும் எமது ஆணையின் கீழ்தான் நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள். 2009 ஆண்டின் பின்னர் நீங்கள் தனியாக முடிவெடுத்து செயல்பட்டு வருகின்றீர்கள். இந்த விடயத்தை நாம் அனுமதிக்க மாட்டோம். இனிமேல் எங்கள் ஆணையின் கீழ்தான் நீங்கள் செயல்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு செயற்குழுவை நாங்கள் நியமிப்போம். அந்த செயற்குழுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனைத்து முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுக்கும். சம்பந்தனோ அல்லது இப்போது இருக்கும் நாடாளுமன்ற குழுவோ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தற்போதைய செயற்குழுவோ இனிமேல் எந்த முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுக்க முடியாது. முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் செயற்பட வேண்டும். எதிர்வரும் தேர்தலில் நாங்கள் தயாரித்து தரும் வேட்பாளர் பட்டியலைத்தான் நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது 2004 ஆண்டு விடுதலை புலிகள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பட்டியலை தயாரித்திருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பதவி கஜேந்திரகுமாருக்கு வழங்கப்பட வேண்டும். அடுத்த பொது தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் பட்டியலில் தலைமை வேட்பாளராக கஜேந்திரகுமாரின் பெயர் இடம்பெற வேண்டும். விடுதலை புலிகளின் திருமலை மாவட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்த அனந்தி உட்பட நாங்கள் தரும் பட்டியலையே வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாக்கல் செய்ய வேண்டும். அனைத்து விடயங்களும் இனிமேல் எம்மை கேட்டுத்தான் செய்ய வேண்டும். முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியாது, அறிக்கைகளை நீங்கள் விட முடியாது. இவ்வாறு பல நிபந்தனைகளை விதித்த அந்த குழு தாங்கள் தயாரித்து வைத்திருந்த ஒப்பந்தம் ஒன்றையும் அங்கு சமூகம் அளித்திருந்த மாவை சீனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், கருணாகரம் ஆகியோரிடம் கொடுத்து அதில் கையொப்பமிடுமாறு கோரியிருந்தார்கள்.
அந்த ஒப்பந்தத்தில் இந்த விடயங்கள் அடங்கியிருந்தன. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு செயற்குழுவை விடுதலை புலிகளின் அனைத்துலக தலைமைச் செயலகம் நியமிக்கும். அந்த செயற்குழுவே அனைத்து முடிவுகளையும் எடுக்கும். இலங்கை அரசாங்கத்துடன் அல்லது சர்வதேச நாடுகளுடன் நடத்தப்படும் அனைத்து பேச்சுவார்த்தைகளுக்கான பிரதிகளில் விடுதலை புலிகளின் அனைத்துலக தலைமைச் செயலகம் நியமிக்கும் பிரதிகள் இடம்பெறுவார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் தலைமை பிரதியாக விடுதலை புலிகளின் அனைத்துலக தலைமைச் செயலகம் நியமிக்கும் பிரதிநிதிதான் செயற்படுவார். அனைத்து பேச்சுவார்த்தைகளுக்கும் முதலும் பேச்சுவார்த்தையின் பின்னரும் விடுதலை புலிகளின் அனைத்துலக தலைமைச் செயலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். தேர்தல்களில் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கு மாவட்ட ரீதியாக விடுதலை புலிகளின் அனைத்துலக தலைமைச் செயலகம் வேட்பாளர் தெரிவு குழுவை நியமிக்கும். அவர்கள் தெரிவு செய்யும் வேட்பாளர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட முடியும். இலங்கை அரசாங்கத்துடன் பேசப்படும் விடயங்கள் மற்றும் சர்வதேச நாடுகளின் பிரதிகளுடன் பேசப்படும் விடயங்கள் அனைத்தும் உடனடியாக அறிக்கையாக விடுதலை புலிகளின் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்ப வேண்டும். இதுபோன்ற சில விடயங்கள் அந்த ஒப்பந்தத்தில் காணப்பட்டன. இதனை செவிமடுத்துக் கொண்டிருந்த தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராசா இந்த விடயங்களை விடுதலை புலிகளின் தலைமைச் செயலகம் என தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். மாவை சேனாதிராஜா தனது பாணியில் அப்பொழுது பேசத் தொடங்கியிருந்தார். தம்பி, நீங்கள் இங்கு அழைத்த போது உங்களை யாரென்று தெரியாத நிலையிலும் உங்கள் அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து இங்கு வந்திருக்கிறோம். உங்கள் பேச்சின் நடவடிக்கைகளும் இந்த ஒப்பந்தமும் எனக்கு வியப்பாக இருக்கிறது. நான் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் 25 வருடங்களுக்கு மேலாக பழகியிருக்கிறேன். நீங்கள் பிரபாகரனை சந்திப்பதற்கு முதல் நான் அவருடன் பழகியிருக்கிறேன். வன்னிக்கு பல தடவைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கூட்டாகவும் நான் தனியாகவும் பல தடவைகள் சென்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் அரசியல் பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனையும் சந்தித்திருக்கிறோம். எந்த ஒரு கட்டத்திலும் தலைவர் பிரபாகரனோ அல்லது தமிழ்ச்செல்வனோ இப்படி நிபந்தனைகளை விதித்ததும் இல்லை. ஒப்பந்தம் ஒன்றை தயாரித்து இதில் கையொப்பமிடுமாறு கோரியதும் இல்லை. சில ஆலோசனைகளை வழங்கினார்கள், அவ்வளவுதான். எதனையும் அவர்கள் எங்கள் மீது திணித்தது கிடையாது. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த நிலைமை வேறு, இப்போது இருக்கின்ற நிலைமை வேறு. வெளிநாடுகளில் இருந்து கொண்டு நீங்கள் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது. கள நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், மக்களின் நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களின் விருப்பங்களை பிரதிபலித்தே நாம் செயற்பட முடியும். உங்கள் கோரிக்கைகளையோ அல்லது ஒப்பந்தங்களையோ இப்போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழரசு கட்சிக்கு ஒரு செயற்குழு இருக்கிறது. அதுபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு செயற்குழு இருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றி நான் முடிவெடுக்க முடியாது. தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்குழுக்களே முடிவெடுக்க முடியும். உங்களின் ஒப்பந்தத்தில் என்னால் கையொப்பமிட முடியாது. இந்த ஒப்பந்தத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி தலைவர் கஜேந்திரகுமாரை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைத்துக் கொள்வதற்கு எனக்கு ஆட்சேபனை கிடையாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைவதற்கு தடையே கிடையாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கஜேந்திரகுமாரை நாங்கள் விலக்கவில்லை. தானாகத்தான் விலகிச் சென்று 2010ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டார். இப்போது மீண்டும் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளமாக வரலாம். அனந்தியை தமிழரசு கட்சிதான் வடமாகாண சபை தேர்தலில் வேட்பாளர் பட்டியலில் இணைத்துக் கொண்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானத்துக்கு மாறாக செயற்பட்டதால் தமிழரசு கட்சி அவர் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவர் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட விரும்பினால் தமிழரசு கட்சியிடம் விண்ணப்பித்தால் அது பற்றி தேர்தல் வேட்பாளர் தெரிவு குழு அதனை பரிசீலிக்கும் என்றும் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு தெரிவித்திருந்தார். வழமையாகவே சகலரையும் சமாளிக்கும் வகையில் நடுவல் போக்குடன் பேசும் மாவை சேனாதிராஜா அன்று மிக உறுதியாக பதிலளித்து அவர்களின் கோரிக்கைகளையும் ஒப்பந்தத்தையும் நிராகரித்து இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தவர்களுக்கு ஏமாற்றமாக அமைந்திருக்கும். சுரேஷ் பிரேமச்சந்திரன் எதுவும் பேசாது மௌனமாக இருந்தார். இந்த மௌனத்தின் பின்னணியில் பல விடயங்கள் இருக்கின்றன. அது பற்றி பின்னர் பார்க்கலாம் என்று துரண்ணம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். டிலோ சார்பில் கலந்து கொண்ட ஜனாவும் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட மறுத்ததுடன் நீங்கள் கூறிய விடயங்கள் பற்றி தமது கட்சி தலைமையிடம் கூறுவதாக தெரிவித்தார். தங்கள் கட்சிக்கு ஒரு செயற்குழு இருக்கிறது. அதுபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு செயற்குழு இருக்கிறது. முடிவுகளை அந்த செயற்குழுகளை எடுக்கும். யாரும் எம் மீது எந்த விடயத்தையும் திணிக்க
சந்திக்க முடியாது என்று ஜனா தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாக பின்வரும் விடயங்களை இருந்ததை அவதானிக்க முடிவதாக ரா துரட்னம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஒன்று, மேற்குலக நாடுகளில் இருக்கும் விடுதலை புலிகள் அமைப்பினர் இலங்கையில் இருக்கும் தமிழர்கள் அனைவரும் தமது உத்தரவின் கீழ்தான் செயற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயற்படுகின்றார்கள். இரண்டாவது, தமது தாளத்துக்கு ஆடக்கூடியவர்களே தமிழ் மக்களின் பிரதிகளாக தெரிவு செய்யப்பட வேண்டும். மூன்றாவது, முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுக்கும் அதிகாரம் தம்மிடமே இருக்க வேண்டும். நான்காவது, தற்போது பெரும்பான்மை தமிழ் மக்களின் பிரதிகளாக வடக்கு கிழக்கில் செயற்பட்டு வரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஐந்தாவது, சர்வதேச நாடுகள் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பையே தமிழ் மக்களின் பிரதிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே சர்வதேச நாடுகளுடனான சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக தங்கள் பிரதிகளை அனுப்பி தங்கள் ஆதிக்கத்தை அதிகரிப்பது. ஆறாவது, 2009 ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் முற்றாக அளிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகள் இருந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் ஊடாக தங்கள் செயற்பாட்டையும் ஆதிக்கத்தையும் அங்கு நிலைநிறுத்த முடியும். ஏழாவது, தங்கள் தாளத்துக்கு ஆடக்கூடிய கஜேந்திரகுமார் போன்றவர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்வதற்காக வழிவகைகளை செய்வது. தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்பதால் கஜேந்திரகுமார் போன்றவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட வைத்து வெற்றி பெறச் செய்வது. இந்த நோக்கங்களுக்காகவே விடுதலை புலிகளின் அனைத்துலக தலைமைச் செயலகம் என தம்மை அழைத்துக் கொள்வோர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களை அழைத்து இந்த உத்தரவுகளை வழங்கியதுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திடுமாறு வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யதார்த்தம் புரியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது. 2009 ஆண்டுக்கு முன்னர் விடுதலை புலிகள் ஒரு நிலப்பிரதேசத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆயுத பலம் இருந்தது. விடுதலை புலிகளின் உத்தரவை மீறினால் அவர்கள் சுட்டுக் கொன்று விடுவார்கள் அல்லது வன்னியில் பிடித்து சிறையில் அல்லது பங்கருக்குள் போட்டு விடுவார்கள் என்ற பயம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அன்று இருந்தது. ஆனால் 2009 ஆண்டு விடுதலை புலிகள் முற்றாக அளிக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து தப்பி வந்து சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் வாழ்பவர்கள் போடுகின்ற உத்தரவுகளை வாய்மூடி மௌனிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினரோ அல்லது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களோ ஏற்றுக்கொள்வார்கள் என எதிர்பார்க்க முடியாது. சுவிட்சர்லாந்து போன்ற ஜனநாயக நாடுகளில் அகதி தஞ்சம் கோரி இருப்பவர்கள் ஒரு நாட்டின் மக்கள் பிரதிகளாக இருப்பவர்களை அழைத்து அச்சுறுத்தல் விடுப்பதையும் ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திடுமாறு நெருக்குதல் கொடுப்பதையும் சுவிட்சர்லாந்து அரசு ஏற்றுக்கொள்ளுமா என்பதும் இங்கு முன்வைக்கப்பட வேண்டிய கேள்வியாகும். தாங்கள் அகதி தஞ்சம் கோரியிருக்கும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் இன்னமும் வன்னியை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்ற சந்தேகம் எடுக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுடன் ஒப்பந்தம் செய்யும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு தவறு என்பதை ஏன் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை? இத்தனைக்கும் விடுதலை புலிகளின் அனைத்துலக தலைமைச் செயலகம் இலங்கை அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட அமைப்பு, ஐரோப்பிய ஒன்றியத்தால் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பு. இப்படி இருக்கும்போது இலங்கையின் பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கும் கட்சி ஒன்று தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றுடன் ஒப்பந்தம் செய்ய முடியுமா என்ற கேள்விகளும் எழுகின்றது. பிரபாகரன் இருந்த காலத்தில், விடுதலை புலிகள் பலமாக இருந்த காலத்தில் கூட இவ்வாறான நிபந்தனைகளை விதித்ததில்லை, ஒப்பந்தம் ஒன்றை செய்யுமாறு வலியுறுத்தியதும் இல்லை என்று கட்டுரையாளர் ரா துரட்னம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அவை இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய அரசியல் சமூக மேடையிலே பார்க்க இருக்கின்றோம். முதலிலே புலட் அமைப்பின் சார்பில் திரு சித்தார்த்தன் அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தை இங்கே யமனியிலிருந்து. வணக்கம் வணக்கம். ஜீவன், நீங்கள் சித்தார்த்தனை கூப்பிட்டு இல்லை, சித்தார்த்தன் அவர்களை நாங்கள் கூப்பிடவில்லை. யமனிலிருந்து திரு ஜெகநாதன் அவர்கள் காத்திருந்தார் நினைக்கின்றேன். வணக்கம் திரு ஜெகநாதன் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? ஆமாம், வணக்கம் தர்சன். வணக்கம் நேயர்களே. சிவலிங்கம் அவர்களும் இருக்கிறார். ஆமாம், அவருடைய வணக்கம் சிவலிங்கம். திரு சிவலிங்கம் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? ஆமா ஆமா, சரி. உங்களுக்கு வணக்கம் சிவலிங்கம். ஆனால் நீங்கள் இப்பொழுது தெரிவித்த கருத்துக்கள் அவ்வளவு தெளிவாக வரவில்லை, ஒரு இடைச்சலாக இருந்தது, என்னென்று தெரியவில்லை. சரி, இப்பொழுது தெளிவாக கேட்கிறதா? ஆமா, இப்பொழுது ஓகே, பரவாயில்லை. சரி, ஜெகநாதன் அவர்கள், நீங்கள் அவர் சித்தார்த்தன் அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறீர்கள்? ஆமாம், அந்த இந்த இது சம்பந்தமாக அறிந்த பொழுது சுவிஸில் இருந்து இந்த அழைப்புகள் விளக்கப்படுகிறது என்ற பொழுது சித்தார்த்தன் அவர்கள் இதை பற்றி நான் அவரோட பேசி இருந்தேன். இப்படி ஒரு அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால்
இங்கு ஏனைய தலைவர்கள் வந்து போவதற்கு இருக்கிற நிலைமையில் வந்து எனக்கு இது பற்றிய உண்மையான விவரம் தெரியவில்லை. அங்கு இந்த கூட்டமைப்பு சம்பந்தமாக தன்னிடம் தெரிவிக்கப்பட்ட பேசியவர்கள் யார் என்றது அல்லது தான் இந்த சுவிஸுக்கு பிரான்சுக்கு வந்த பொழுது அவர்கள் தன்னுடைய சந்திப்புகள் நடந்த பொழுது கலந்து கொண்டவர்கள் என்று சொல்லி கூறியிருந்தார்கள். ஆகவே அந்த ரீதியில் இந்த கூட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான சில முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். தமிழ் மக்களினுடைய ஐக்கியத்தை இன்னும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பலப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும் என்ற ரீதியில் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டு அவசரமான ஒரு நிலைமையில் வந்து இதை பற்றிய முழுமையான விவரங்கள் எதுவும் சரியா தெரியாமல் போவதா போக இல்லையான்ற குழப்பம் ஒன்று ஒரு பக்கத்தில் இருந்த நிலைமையில் இன்னும் ஒரு சித்தார்த்தன் அவர்களுக்கு ஒரு சாதகமான அம்சமாக அமைந்து விட்டார் என்றுதான் இப்பொழுது கூற வேண்டும். சித்தார்த்தன் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. இப்போது உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த டிப்ளோமேட்டிக் அதுவும் ஒரு காரணம். இவர்கள் வந்து இந்த வெளிநாடுகளுக்கு அடிக்கடி வருகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு அதில் என்னத்தை சாதிக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனா வருகிறதுக்கான வாய்ப்புகளுக்கான காரணம் வந்து ஒரு டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் என்று கூறப்படுகிற ராஜாந்திர கடவுச்சீட்டு வந்து அது உடனடியாக அவர் பாராளுமன்ற பிரதிநிதி என்று சொல்லி சொன்னால் அங்கு நேரடியாக செல்லாமல் அந்த தூதுவராலயத்துக்கு அதனை அனுப்பி வைத்து விட்டால், யாரிடமாவது கொடுத்து விட்டு அந்த விண்ணப்ப படிவத்தையும் அனுப்பிவிட்டால் அவர்களுக்கு அது தெரியும் பாராளுமன்ற பிரதிநிதி தான் என்றது. அது அடையாளம் அந்த கடவுச்சீட்டில் இருக்கின்றமையால் அவர் வந்து அவருக்கு உடனடியாகவே அந்த கவுண்டர்ல வைத்து வேறு எந்த விசாரணைகள் எதுவும் நடத்தாமல் வந்து அந்த விசா வழங்கி விடுவார்கள். ஆனால் சித்தார்த்தன் பாராளுமன்ற பிரதிநிதி இல்லை. ஆனால் அவர் மாகாண சபை பிரதிநிதி என்றால் அந்த மாகாண சபை உறுப்பினர் என்றதுக்கான அத்தாட்சி பத்திரங்கள் இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் என்கிறவருக்கு இருக்கிற மாதிரியான ராஜேந்திர கடவுச்சீட்டு போன்றவைகள் வந்து மாகாண சபை உறுப்பினருக்கு இல்லையா. அவர் சாதாரணமான நடைமுறை கூடாகத்தான் இந்த விண்ணப்பம் செலுத்தப்பட்டு அது அந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு அவருக்கு குறிப்பிடுற தகவல்கள் உண்மையா என்கிறதுகள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு அந்த விசா வழங்குவதற்கான நடைமுறைகளுக்குரிய காலம் கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாக செல்லும். ஆனால் விசா அவர் கடந்த காலங்களில் வரும் பொழுதும் அந்த முறையில் தான் அவர் அதுக்கான விசா விண்ணப்பித்து அதனை பெற்றுக்கொண்டு வந்த அனுபவத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே அந்த நிலையில் அவரால் இதுல வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே அவர் அந்த அழைப்பு விடுத்தவர்களுக்கு வந்து அவர் கூறிவிட்டார். தன்னுடைய நிலைமையை கூறி நான் உடனடியாக வர முடியாது, நீங்கள் அழைத்தவுடன் வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஆகவே வந்து என்னை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு விட்டார். ஆனால் அப்பொழுது அவர்கள் வந்து இல்ல மற்றவர்கள் வருகிறார்கள், நாங்கள் அவர்களுடன் பேசுகிறோம், அவர்கள் உங்களுக்கு விடயங்களை தெரிவிப்பார்கள் தானே என்ற பொழுது சரி என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு அதன் காரணமாக அவர் வரவில்லை என்றதுதான் உண்மையாக நான் அவருடன் பரிமாறிய விடயங்களின் பொழுது அறிந்து கொண்ட விடயங்கள். அதனை இப்பொழுது நேர்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். கூறுங்கள் தர்சன். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் அதாவது அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது மிக முக்கியமாக அங்கே அவர்களுக்கு வாக்களித்த மக்களினுடைய கருத்துக்களை கேட்டு இயங்குவதா அல்லது புலம்பெயர்ந்த பல்வேறுபட்ட பிரிவுகளுடன் பல்வேறு நோக்கங்களோடு இருக்கின்ற அமைப்புகளோடு தொடர்புகளை அல்லது இவ்வாறான சந்திப்புகளை ஏற்படுத்துவது எதிர்காலத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குமா? இதுல முதல்ல வந்து என்னிடம் கேட்பதை விட சிவலிங்கத்தின் கருத்து இது சம்பந்தமாக எனும் பொழுது இன்னும் ஆக்கபூர்வமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்னடா என்னுடைய கருத்துக்கள் சில நான் இந்த இதை பற்றி ஏற்கனவே சித்தார்த்தனோட கதைத்ததனுடைய தாக்கங்கள் இருக்குமோன்றது எனக்கு தெரிய. அதனால் நான் உங்களோட கருத்து கூறுவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு தர்சன் முதலில் ஒரு கொஞ்சம் குழப்பமான ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் ஊடகம் ரீதியாக நீங்கள் அறிந்து கொண்ட இது சம்பந்தமான இந்த விடயங்களில் நீங்கள் அறிந்து கொண்ட அளவுக்கு எனக்கு உண்மையிலேயே இந்த தகவல்கள் முழுமையாக என்னால் முடியாது என்ற ரீதியில் உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த உலக நீங்கள் குறிப்பிட்ட இந்த இவருடைய தலைமை செயலகம் உலக தமிழர் செயலகம். இப்ப நாங்கள் ஜிடிஎஃப் என்று சொல்லி, அதாவது உலக தமிழர் பேரவை, பிரித்தானிய தமிழர் பேரவை, இப்படியான தமிழ் ஆலயம் மற்றும் டிசிசி தமிழர் ஒருங்கிணைவு குழு என்று இப்படி பல
பெயர்களில் ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், இவர்களிடம் பல பிரிவுகள் இருந்தாலும் அது நாடு கடந்த தமிழீழ அரசாக இருக்கலாம், அல்லது தலைமைச் செயலகமாக இருக்கலாம், அல்லது விடுதலை புலிகளுடைய அமைப்பு அல்லது அதனுடைய பிரதிகளாக வேறு பெயர்களில் டிசிசி போன்ற பெயர்களில் இயங்குவர்களாக இருந்தாலும், இவர்களுடைய முழுமையான நோக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் கடந்த கால தேர்தல்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக அதை வெற்றி பெற விடாமல் செய்வதற்கான முயற்சிகளில் தான் கூடுதலாக செயல்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இவர்களிடம் ஒத்த கருத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் இந்த பெண் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அவருடைய பேர் உடனடியாக ஆனந்திய போன்றவர்களை முன்னிலைப்படுத்துவது, இந்த விடயங்களில் இவர்கள் ஒற்றுமையாக, இவர்களிடம் பிரிவுகள் இருந்தாலும் இந்த விடயங்களில் மாத்திரம் ஒற்றுமையாக செயற்படுகின்றார்கள். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்துவது, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையில் தங்களுடைய ஆதிக்கத்தை அங்கு கொண்டு வருவது போன்ற விடயங்களில் மாத்திரம் ஒற்றுமை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அதனைத்தான் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட முடியும். இதை நீங்கள் உங்களுடன் நான் பேசிய பொழுது நாங்கள் இது பற்றி இந்த பிரச்சனைகள் பற்றிய விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் தானே. அதுவும் குறிப்பாக உங்களுடன் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த உலக தமிழர் செயலகம் என்ற ரீதியில் அதுல ஒரு இடத்திலே விநாயகம் என்பவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேறு சிலருடைய இவர்கள் யார் என்றது, விநாயகம் என்றவர் பிரான்சில உள்ள அவர்தான் இந்த தலைமைத்துவத்தில் இப்பொழுது இருக்கிறாரா அல்லது அதுக்கான பொறுப்புகளை மேற்கொள்கிறாரா என்றது போன்ற அவர்தானா என்பதை எங்களால் சரியான முறையிலே உறுதிப்படுத்த முடியவில்லை. என்றால் அதில் பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. உண்மையிலே என்ன அடிப்படை பிரச்சனை என்று சொன்னால், இவர்கள் அந்த வெளியில் இயங்குபவர்கள் வேறு, பின்னால் இருந்து இயக்குபவர்கள் என்பது வேறு. அவை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் ஒருபோதும் தங்களை அடையாளம் காட்டிக் கொள்வதில்லை. விடுதலை புலிகளுடைய தடை நீடிப்பதற்கும் அதுதான் முக்கியமான காரணம். என்னவென்றால் இயங்குவர்கள் வேறு பெயர்களில் இயங்குபவர்கள் என்பது வேறு, பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார் என்பதை பொதுமக்கள் அறிய முடியாமல் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டு உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். யார் யார் எந்த அமைப்பு யாருக்கு கீழ் இருக்கிறது, யார் பின்னால் இருந்து அதை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து வைக்கின்ற அளவுக்கு தமிழர்கள் ஆகிய இங்கே வாழக்கூடியவர்கள் அல்லது தாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியான முறையில் தெரியவில்லை. இதுல முதலாவதாக இது சம்பந்தமாக நான் கூறுகிற விடயம் ஒன்று, நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல ஏன் இவர்கள் எல்லோருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையா இருக்கிறது, தமிழர் கூட்டமைப்பை பலவீனப்படுத்த வேண்டும் என்றதுக்கு இவர் குறிப்பிட்ட சிலரை இவர்கள் முக்கியப்படுத்துவதற்கான காரணம் முயற்சி எடுக்கிறது என்றதும் அதற்கு நான் சுருக்கமாக கூறுவதாக இருந்தால், இவர்களுக்குள் பிளவுகள் இருந்தாலும் இவர்கள் கருதுகிறார்கள் கடந்த காலத்தில் ஒரு பலமான ஒரு அரசியல் தலைமை, மன்னிக்கணும், ஒரு முக்கியமான ஒரு நிலப்பிர ஒரு பிரதேசத்தையே வைத்துக் கொண்டிருந்த ஒரு தலைமைத்துவம் போன்ற ஒரு அமைப்பு இலங்கையில் அது கடந்த காலத்தில் அது பலமான ராணுவ பலத்தை கொண்டிருந்தது அல்லது அதுக்காக அந்த ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தது போன்ற நிலைமை இல்லாவிட்டாலும் இலங்கையில் ஒரு அரசியல் தலைமைத்துவம் தாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது தாங்கள் விரும்புகிற ஒரு தலைமைத்துவம் உருவாகுமாக இருந்தால் அது வைக்கிற கோஷங்கள் அல்லது அதுதான் தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைமை என்கிற ரீதியில் இங்குள்ளவர்களையும் ஒன்றாக்க முடியும் என்று இவர்கள் நம்புகிறார். இங்க இப்பொழுது இவர்கள் பிளவுபட்டு கொண்டு செல்லும் பொழுது தாங்கள் பலவீனப்பட்டு கொண்டு இவர்கள் பிளவுபடுவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், பின்னால் இருந்து இயக்குவர்கள் முன்னால் வருவதில்லை. அப்ப அவர்கள் முன்னால் வந்த, இப்ப உதாரணத்துக்கு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒருவர் தொடர்பாக நீங்கள் பார்க்கின்ற போது அவர் இப்பொழுது வெளிநாட்டில் வாழுகின்றார். அதாவது தேசிய தலைவர் இறந்ததாக சொல்லப்பட்ட அந்த திகதியிலே பிபிசி தமிழோசையினர் அவரிடம் தொடர்பு கொண்டிருந்த போது அவர் உறுதிப்படுத்தி இருந்தார், தேசிய தலைவர் இறந்து விட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது அந்த காலப்பகுதியிலே அவர் அங்கு மட்டக்களப்பு பிராந்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாரோ அல்லது ராணுவ முகாம்களில் வைக்கப்பட்டிருந்தாரோ என்பது தெளிவாக தெரியவில்லை. அவர் பிபிசி சார்பிலே தொடர்பு கொண்டவரிடம் கேட்டது தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தை யார் தந்ததா என்று. அப்பொழுது முதலில் அந்த செய்தியை உறுதிப்படுத்த விரும்பாதவர் கேபி அவர்கள் தான் தந்திருந்தார் என்று சொன்னவுடன் அந்த செய்தியை அவர் உறுதிப்படுத்தி இருந்தார். அப்பொழுது கேபி அவர்கள் மலேசியாவில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்ப அந்த சூழல்களை வைத்து பார்க்கின்ற போது இப்பொழுது நடைபெறுகின்ற சம்பவங்கள் அன்று வந்த செய்திகள் எல்லாவற்றையும் உண்மையாக்குவதாக அவர் தொடர்பாக அன்று சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் உண்மையா என்ற கேள்வியையும் எழுப்புகின்றது. இல்ல இதுல இது இறுதி நேரத்தில் மிக பயங்கரமான காட்டி கழுத்தறுப்புகளும் காட்டி கொடுப்புகளும் இவைகள் என்றதுகளும் அதன் மூலம் ஒவ்வொருவரும் தாங்கள் இதனுடைய புலிகளினுடைய சொத்துக்களை தங்களுடைய கைவசப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளுக்காக, அதாவது புலிகளுடைய பலவீனம் அல்லது அவர்கள்
ஒரு யுத்தத்தில் ஒரு சரணடைகிற நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலைமை வந்து இவர்களுக்கு தெரிந்து விட்டவுடன், அது இனி மீட்பதற்கு எந்த வழியும் இல்லை என்று தெரிந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு சரணாகதி நிலைமைக்கு இவர்கள் சென்று விட்டார்கள் என்றதை வந்து சென்றிருக்கிறார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்காக பேரம் பேசி இருக்கிறார்கள் என்றதுகள் எல்லாம் வந்து நாங்கள் ஒரு அளவுக்கு அறிந்து கொண்ட விடயங்கள். இப்ப இது சில விடயங்களை வந்து நாங்கள் அதுக்கு ஆதாரப்படுத்தி கூற முடியாது. ஆனால் இது சம்பந்தமான செய்திகளையும் மற்ற தரவுகளையும் நடந்த சம்பவங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம். ஆனால் நான் கூற வர்ற விடயம் என்னவென்றால், இவர்கள் வந்து ஏன் பிளவுபட்டு இருக்கிறவர்கள் வந்து பல குழுக்களாக இருந்தாலும் கூட எல்லோரும் வந்து கூட்டமைப்பை பலவீனப்படுத்துகின்றார்கள் அல்லது கூட்டமைப்பை அழைத்து ஒரு ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகின்றார்கள் என்றால், இந்த தவறு நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடையில் இருக்கின்ற உள் முரண்பாடுகள் தான் உண்மையிலே இவர்கள் ஆதிக்கம் செலுத்த துணிவதற்கு அல்லது முற்படுவதற்கு ஒரு காரணமாக பார்க்க முடியாதா? அதுவும் ஒரு காரணம். ஆனால் அதுல முக்கியமான காரணம் வந்து முக்கியமானது என்ன என்று சொல்லி சொன்னால், இவர்கள் அழைத்தவுடன் வந்து நான் நேரடியாக கூறுவதாக இருந்தால் வந்து இவர்களுடைய அந்த கடந்த காலத்தில் வந்து இது சிவலிங்கம் சொல்லுவார் வந்து அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறியிருந்தார், இப்பொழுதும் அதை திரும்ப கூறுவார் என்று நினைக்கிறேன். அவர் கூறுவது பொருத்தமாக இருக்கும். ஒரு சமூகத்திலே வந்து ஒரு பலர் வந்து சமூகத்துக்கு உதவாதவர்கள் வந்து இன்றைக்கு பணக்காரர்களாக வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் கோயில்களினுடைய முகவர்களாக, அதன் மூலம் வருமானம் பெறுகிறவர்களாக, அதன் மூலம் சமூக அந்தஸ்தை வைத்துக் கொள்ளுகிறவர்களாக, இந்த அரசியல் தலைமைகளுக்கு மேல் அல்லது ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக இருக்கிற ஒருவரை வந்து மாவை சேனாதிராஜா அவர்கள் அவரை கனம் பண்ணி அவரை சேர் என்று கூப்பிட்டு அழைத்தார் என்று, அவருக்கு எந்த அளவுக்கு அது பொருத்தமாக இருக்கும் என்று பார்க்கிறதுக்கு தங்களுக்கு கஷ்டமாக இருந்தார் என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார். ஆகவே இதுவும் ஒரு காரணம் வந்து இந்த வெளிநாடுகளுக்கு இவர்கள் வருகிறது என்றதன் மூலம் அங்கு ஒரு பத்திரிகைகளில் விளம்பரம் தேடிக்கொள்றது, வெளிநாட்டுக்கு செல்லுகிறது எனும் பொழுது இலவசமான விமான பயணச்சீட்டு என்றால் யார் அழைத்தாலும் உடனே வருகின்ற ஒரு சூழ்நிலையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த வெளிநாட்டு அதை விட நான் சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி சொன்னால் தர்சன், அந்த இப்ப இவர்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டுக்கு வருகிறதுன்றது வந்து தனிய பயணச்சீட்டு என்பதல்ல. இப்ப இலங்கையிலே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை ஒரு சர்வதேசமயப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது அதுக்கான வெளிநாடுகளிலே உள்ளவர்களுடன் பேச வேண்டும் என்ற விடயம் வந்து இலங்கையில் உள்ள பத்திரிகைகளில் ஊடகங்களில் பிரபலப்படுத்துகிறது. வந்து இவர்கள் தங்களுடைய தேவைக்கு அல்லது வேறு யாரும் அழைப்புக்கு வந்தாலும் கூட அங்கு போய் நாங்கள் இப்பொழுது ஜெனீவா பயணம் என்ற ரீதியில சுவிஸுக்கு வந்தால் இவைகள் என்றால் அங்கு மக்கள் எதிர்பார்க்கிறது அல்லது அவர்களுடைய சிந்தனை வந்து ஏதோ வெளிநாட்டில் வந்து இந்த அரசியல் இந்த நாட்டு பிரதிநிதிகளுடன் பேசி ஏதோ பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுகிற தலைவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஒரு முக்கியமானவர்கள், தொடர்ந்து இவர்கள் அரசியலில் வந்து இவர்களுடைய முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பிரச்சாரத்தை செய்கிறதுக்கு அதனை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுகிறதுக்கு இதனை பயன்படுத்துகிறார்கள் என்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆகவே அந்த ரீதியில் வந்து இவர்கள் இந்த வருகிறது இந்த தங்களுடைய இந்த பிரபலத்தை தேடுகிறதுக்காக இவர்கள் வருகிறது என்ற நிலைமைகளை வந்து இவர்கள் அவர்களுடைய பலவீனமாக பார்க்கிறார்கள் என்றது முதலாவது. அதன் மூலம் வந்து தாங்கள் வந்து கேட்கிற அல்லது கோரிக்கைகள் அல்லது எதிர்காலத்தில் வந்து தேர்தலுக்காக தாங்கள் போடுகிற பிச்சை அல்லது அந்த நிதி பலங்கள் வந்து அந்த அவர்களுக்கு தனிநபர்களாக தாங்கள் உதவி செய்த ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் வந்து அதன் மூலம் வந்து தங்களுடைய விடயங்களுக்கு அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கையை கொண்டவர்களாக இவருடைய செயல்பாடுகள் அமைகிறது. இன்னும் ஒரு காரணம். இன்னும் ஒன்று வந்து இதுல எனக்கு ஆச்சரியமான விடயம் என்ன, துறந்தவர்களும் எழுதியிருக்கிறார் என்னென்றால், இப்பொழுது தொடர்ந்து வந்து இங்கு வெளிநாடுகளில் வாழுகிற புலிகளுடைய பிரதிநிதிகளோ அல்லது இந்த அமைப்புகளோ முகவர் அமைப்புகளோ கூறுகிற விடயம் வந்து நாங்கள் ஆயுத போராட்டத்திலிருந்து விலகி நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான இந்த மேற்கு நாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் வந்து நாங்கள் அதுக்கும் தேசிய தலைவர் என்ற ரீதியில் பிரபாகரனுடைய தேசிய தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அவருடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னர் நாங்கள் ஜனநாயக வழி போராட்டத்துக்கு வந்து விட்டோம் என்று சொல்லி அதுக்கு பிரபாகரனுடைய பேரையும் வந்து இவர்கள் சாட்சி கெடுத்து கொண்டு அரசியலை செய்கிறதான். ஆக இன்னும் அது நாங்கள் கவலை சிரிக்கிறதா அழுகிறதா தமிழ் மக்கள் என்றது ஒரு முக்கியமான கேள்வியும் அழுகிறது. அந்த நிலையில் வந்து இவர்கள் வந்து
ஒரு ஜனநாயக ரீதியான தங்களுடைய செயல்பாட்டுக்கு திரும்பி விட்டோம் என்று கூறிக்கொண்டு தாங்களை பிரபலப்படுத்துகிறதுக்கு அல்லது தங்களுடைய போராட்டங்களுக்கு நியாயப்படுத்துகிறவர்கள் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை அழைத்து நாங்கள் கூறுகிறதன்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று கூறுகிறது என்பது வந்து எந்த விதத்தில் வந்து துணிவை எவ்வாறு பெற்றுக் கொண்டார்கள்? அதாவது இனி வரும் காலத்தில் நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்று சொல்லுவார்களாக இருந்தால் அவர்களுக்கான அந்த துணிவு எங்கிருந்து வந்திருக்கிறது? அதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி சொன்னா, கடந்த காலத்தில் கூட்டமைப்பினுடைய அது துரட்டம் அவர்களே சுட்டிக்காட்டி இருக்கின்றது. அதாவது அவர்கள் வந்து புலிகளுடைய கட்டளையை நிறைவேற்றாவிட்டால் அவர்கள் வந்து அங்கு பங்கருக்குள் போடப்படுவார்கள் அல்லது அவர்கள் வந்து கொல்லப்படுவார்கள் என்ற ஒரு அச்சம் ஒன்று கடந்த காலத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலை இருந்ததன் காரணத்தை வந்து இவர்கள் இப்பொழுதும் அப்படியான ஒரு மிரட்டலை மேற்கொண்டால் அவர்கள் பணிந்து விடுவார்கள் என்றது வந்து தங்களுடைய அந்த இவர்கள் புலிகள் என்றது வந்து இல்லாமல் போனாலும் வந்து புலி குணம் அல்லது புலியனுடைய சித்தாந்தம் என்கிறது வந்து இன்னும் மறையவில்லை என்றது இதுல இருந்து இது சிலருக்கு நான் சொல்லுறது பிடிக்கும் அல்லது அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். விடுதலை புலிகளுடைய தலைமை என்பது தங்களிடம் இப்படியான ஒரு ஒப்பந்தத்தை ஒருபோதும் கேட்டதில்லை, தங்களை எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் வற்புறுத்தியதே இல்லை. அவ்வாறு இருக்கின்ற போது நீங்கள் எவ்வாறு வற்புறுத்த முடியும் என்றால், அப்படியான நீங்கள் சொல்லுகின்ற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் விடுதலை புலிகள் அவ்வாறு செய்யவில்லை என்பதுதானே அர்த்தம்? இல்ல, இதுல நான் சொல்லவில்லை. இதுல துரட்டம் வந்து இந்த அச்சம் அவர்களுக்கு இருந்ததை அவர் தான் எழுதியிருக்கிறார், நான் கூறவில்லை. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை நீங்க கேட்டுக்கிறீர்கள். அதுக்கு என்ன என்று சொல்லி சொன்னால், புலிகள் அழைக்கவில்லை கூட்டமைப்பு தலைவர்களை மாவை சேனாராஜாவையோ ஏனைய தலைவர்களையோ வந்து புலிகள் அழைத்து இந்த கூட்டமைப்பை உருவாக்கினார்கள் என்றது வந்து துரட்னம் போன்ற இந்த கூட்டமைப்பை உருவாக்கினவர்களுக்கு வந்து தெரியும். இந்த கூட்டமைப்பை உருவாக்கினது என்பதற்கு காரணம் என்னென்றால், அரசியல் ரீதியாக ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள் வந்து அப்பொழுது இருந்த ஊடக அல்லது முக்கியமாக இந்த சர்வதேச அரசியலை பற்றி ஓரளவுக்கு புரிந்து கொண்டவர்கள் வந்து ஒரு ஆயுத குழுவாக புலிகள் இருக்கிற பொழுது அவர்கள் ஒரு நேரடியான மக்களினுடைய அங்கீகாரம் பெற்றவர்களாக இந்த ஜனநாயக நாடுகள் ஏற்றுக்கொள்ளாத, ஆகவே அவர்களை ஒரு இங்க இந்த உங்களுக்கு தெரியும் இந்த அயர்லாந்து அமைப்பு உருவாக்குவதனூடாக டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களுடைய பிரதிபத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். அரசு இல்ல, இங்க அயர்லாந்து போராட்டம் என்றும் பொழுது அங்கு சின்பாயின் போன்ற அதாவது அரசியல் தலைமை என்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டு அது பேச்சுவார்த்தைகள் அல்லது மக்களினுடைய அங்கீகாரம், முக்கியமாக இவர்களுக்கு மக்களுடைய அங்கீகாரம் இந்த ஜனநாயக முறைப்படி இருக்கிறது என்றதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவையை வந்து உருவாக்க வேண்டும் என்ற ரீதியில் வந்து எடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைய உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பாகவே கூட்டமைப்பை வந்து புலிகள் வந்து இந்த தலைவர்களை அழைத்து தங்களுக்கு உடன் உடைய அரசியல் ரீதியாக தங்களுக்கு உடன் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் வந்து அவர்களால் முதலில் வைக்கப்படவில்லை. ஆகவே வேறு சில தரப்பால் இந்த யோசனைகள் முன்வைக்கப்பட்ட பொழுது இந்த அரசியல் தலைவர்கள் வந்து புலிகளுடன் சென்று தாங்கள் அதுக்கான வழியிலே தாங்கள் பிரதித்துவமாக புலிகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆகவே நாங்கள் உங்களுடன் இணைந்து உங்களுக்கு உடைய அரசியல் தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இவர்களே தான் சென்றார்கள். ஆகவே இவர்களை வற்புறுத்த வேண்டிய ஒரு தேவை வந்து புலிகளுக்கு இருக்கவில்லை. ஆகவே அந்த ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டிய தேவையும் இருக்கவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் இவர்கள் முழுமையாக புலிகளுடைய அந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஏகப்பிரதிநிதிகள் என்ற ரீதியில் தமிழ் மக்களுடைய ஏகப்பிரதிநிதிகள் அவர்கள் தான், அவர்களுடன் பேசித்தான் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்கிற அந்த கொள்கையை, அது ஒரு சித்தாந்தம் என்று கூற முடியாத கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களான செயல்பாடுகளில் தங்களை உருவாக்கி கொண்ட ஒரு வரலாறு ஒன்று கூட்டமைப்புக்கு இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் பலவீனமும் அவர்களுடையதான். ஏனென்றால் இவர்கள் அந்த ஒரு அரசியல் பலவீனத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு இவர்களுக்குள்ளே இந்த முரண்பாடுகளும் ஒரு தெளிவில்லாத நிலைமையும் தாங்கள் யார் யாருக்கான தலைமைத்துவத்தை கொடுக்கிறது என்ற சிக்கல்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் சுயாதீனமான முடிவுடன் கடந்த காலத்தில் செயல்படாததும் இவர்கள் இன்றைக்கு சுயமாக முடிவுகளை மேற்கொள்ளுகிறதுக்கான ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றதும் அதுக்கான காரணம். ஆகவே வந்து இங்கே வந்து புலிகள் வற்புறுத்த வேண்டிய அல்லது வற்புறுத்தவில்லை என்ற கேள்விக்கு அங்கு இடமில்லை. ஆனால் அது அவர் அரசியல் ரீதியாக தான் வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய வேண்டும் என்ற ஒரு தேவைக்காக வந்து அதனை பாவித்திருக்கிறார். அதாவது நாங்கள் இன்னொரு விடயத்தை நேர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். யார் வற்புறுத்தினார்களோ
அவர்கள்தான் மாவை சீனாதராஜா அவர்களை கூட்டத்துக்கு அழைத்து வந்திருந்தார்கள். அவர் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னதன் பின்னர் யார் அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்களோ அவர்கள்தான் மாவை சீனாதராஜா அவர்களை ஜெர்மனிக்கும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ள, யார் இந்த ஒப்பந்தத்தை வற்புறுத்தினார்களோ அவர்களோடு தான் அவர் வந்திருந்தார். பின்னர் அவர்களோடு தான் அவர் சென்றும் இருந்தார். இந்த விடயத்தையும் அவதானத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இதுல சில விடயங்கள் இதுல உண்மையாகவே இப்ப அவர் துரட்டம் அவர்கள் எழுதின விடயங்களிலே சில விடயங்கள் இப்ப இது அதனை அப்ப அவர் அதுல குறிப்பிடவில்லை. என்னுடைய கேள்வி என்னென்றால், அவர்கள் வருகின்ற போதே அவர்கள் ஓரளவுக்கு இந்த விடயங்களை சொல்லி இருப்பார்கள். அப்பொழுதே அவர் அங்கு மறுப்பை தெரிவிக்கவில்லை. இவ்வாறு முரண்பட்டதன் பின்னரும் ஏன் அவர்களோடு அவர் செல்ல வேண்டும்? இது 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 இப்ப அவர்களுடைய உறவை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்கிற ரீதியில் சில வேளைகளில் அவர்கள் இப்பொழுது இதுல முக்கியமானது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இவர்கள் எல்லாரும் முன்பு இது யார் என்று தெரியாது என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கிற ஒருவர் பின்னர் அவர்களுடனே ஒன்றாக பயணம் செய்திருக்கிறார் என்ற அளவுக்கு அவர்களுடைய உறவு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே இது ஏற்கனவே முன்னரே இவரோட பழக்கம் இவர்களுடன் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கருதுகிறது அது தவறாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இவர்களுடன் ஏற்கனவே பரிச்சயம் இருந்திருக்கிறது என்கிறத இதன் மூலம் நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவது இந்த கோரிக்கையை முன்வைத்தவர்களுக்கும் இவர்களை உடனடியாக பகைக்கிறதுக்கான துணிச்சல் இல்லை. இப்பொழுது ஒரு பக்கத்தில் அவர்கள் ஒரு மிரட்டலை விட்ட ரீதியில் அது வாய்ப்பளித்தால் தங்களுக்கு அது சாதகமாக அமையும் என்று சொல்லி சிந்தித்தவர்கள் பிறகு இவர்களோடு முரண்படுவதனால் இது முழுக்க முழுக்க தங்களுக்கு பிறகு எவருடனும் ஒரு அரசியல் ரீதியான தொடர்பு இல்லாத நிலைமை ஒன்று ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சமும் ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு விடயத்தையும் கூற வேண்டும். என்ன என்று சொல்லிச்சுன்னா, இவர்களுக்கிடம் ஏதோ ஒரு விதத்தில் மக்களிடம் கடந்த காலத்தில் ஏதோ வழியில் பறிக்கப்பட்ட பணம் இன்னும் அவர்களுடைய கையில் இருக்கிறது. ஆகவே அந்த பணத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய அரசியலை அல்லது தங்களுடைய இந்த என்ன டம்பாச்சாரித்தனமான அரசியலை செய்கிறதுக்கு இலங்கையில் உள்ள ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமை என்கிறதனுடைய ஒரு தொடர்பு அல்லது தேவை என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்றமையால் அவரை உடனான உறவுகளை முழுமையாக துண்டிக்கிறதுக்கான ஒரு துணிச்சல் அல்லது அதுக்கு ஏற்படாமல் இருக்கிறதும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே இந்த உறவுகள் தொடர்ந்து நீடிக்கத்தான் போகிறது. இவர்களுடைய இதே மாதிரியான கருத்துகள் சந்திப்புகள் தொடர்ந்து நடக்கத்தான் போகிறது. அதே நேரத்தில் இது எந்த அளவுக்கு இவர்களுக்குள் இந்த உறவுகள் இனி இன்னொரு வழிகளையும் கையாளலாம். சில வேளைகளில் சில பாராளுமன்ற உறுப்பினர்களை தங்களுடைய கைவசம் வைத்துக் கொண்டு கூட்டமைப்புக்குள் அந்த அழுத்தத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுகிறதுக்கான முயற்சிகள் இவர்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே இவைகளை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒன்று உறுதியாக தெரிகிறது என்ன என்றால், இது தமிழ் மக்கள் இந்த செய்திகள் வெளிவர வர வர வெளியிலே உள்ள இந்த அமைப்புகளினுடைய செயல்பாடுகளிலே நம்பிக்கை இழக்கிற நிலைமை ஒன்று இலங்கையில் உள்ளவர்களுக்கு ஏற்பட போகிறது. ஏனென்றால் இது இப்பொழுது ஊடகங்கள்ல அவைகளிலே எல்லாம் இந்த செய்திகள் வெளிவர தொடங்கும் பொழுது கடந்த காலத்தில் வெளிநாட்டில் உள்ளவர்கள் தான் தங்களுடைய மீட்பர்கள் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்டவர்கள் கூட இவர்கள் தங்களுடைய சுயநல தேவைக்காக தங்களை பயன்படுத்த தண்டிக்கிறார்கள் என்ற சந்தேகத்தினால் இவர்களை விட்டு விலகி செல்லுகிற அல்லது இவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற தலைமையை நிராகரிக்கிற போக்கு இனி எதிர்காலத்தில் ஏற்படுகிறதுக்கான வாய்ப்பும் நிச்சயமாக உருவாகி கொண்டு போகிறது. ஆகவே இவர்களை இன்னும் மேல மோசமாக தனிமைப்பட போகிற ஒரு நிலைமைகள் அல்லது இன்னும் அவர்கள் திவலையாக போகிற நிலைமைகள் உருவாக போகிறது என்றதுதான் நான் என்னுடைய பார்வையிலே படுகிற விடயம். சரி, அப்படியே காத்திருங்கள். திரு சிவலிங்கம் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் பின்னர் கலாநிதி மனோகரன் அவர்களிடம் செல்வோம். தர்சன் இதுவரையும் ஜனான் அவர்கள் குறிப்பிட்டது மிக முக்கியமானது. இதில் தமிழர் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான பின்னணியை ஜனான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதுதான் மிக முக்கியமான அம்சம். ஏனெனில் தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கம் அது வரலாற்று தேவையாக இருந்தது. அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு இராணுவ மேற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்த நிலையில் அரசியல் தலைமை ஒன்றை வைத்திருப்பதும் அவர்களுக்கு ஒரு தேவையாக இருந்தது. அதற்கு அவர்கள் ஒரு அரசியல் தலைமையை தாமாக உருவாக்குவதற்கு பதிலாக
தமிழர் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி அதில் தங்களுடைய உறுப்பினர்களை அதில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக போடுவதன் மூலம் அதை சுலபமாக அரசியல் தலைமையை கைப்பற்றிவிட முடியும் என்ற ஒரு யோசனையில் தான் அவர்கள் அதனை உருவாக்கினார்கள். அந்த காலகட்டத்திலே அவ்வாறான ஒரு நிலைமையும் தேவையாக இருந்தது. ஏனெனில் ஒவ்வொரு கூறுகளாக கட்சிகளின் நிலைமையில் அதனை ஐக்கியப்படுத்துவதற்கு அந்த தேவை இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த உரிமை கோரப்படுகின்ற இந்த பின்னணியில் இங்கு மிக முக்கியமானது இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் கொலை செய்யப்படுவதற்கும் அவருடைய வாழ்க்கை மிகவும் துன்பமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கும் யார் பொறுப்பு என்பது பற்றி எந்த விதமான கருத்துக்களும் இல்லாமல் அல்ல அது தொடர்பான எந்த விதமான வருத்தங்களும் இல்லாமல் இப்பொழுது இந்த மீண்டும் தமிழர் தேசிய கூட்டமைப்பை தங்களுடைய ஒரு தீர்மானத்துக்கு ஏற்றவாறு மாற்ற எடுக்கின்ற அந்த முயற்சி இப்பொழுது எவ்வாறு சாத்தியமாகிறது என்பது மிக முக்கியமான கேள்வி. ஏனெனில் அப்பொழுது விடுதலை புலிகள் மிகவும் பலமாக இருந்தார்கள், துப்பாக்கிகளை வைத்திருந்தார்கள், பயமுறுத்தினால் எதிரையும் சாய்த்து விட முடியும் என்ற ஒரு நிலைமை இருந்தது. அது சாத்தியமாகியது. ஆனால் அதற்கு பிற்பாடு தமிழர் தேசிய கூட்டமைப்பு மிகவும் பலவீனமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இந்த போர் காலத்திலே தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவாளர்களாக பல சந்தர்ப்பவாத சக்திகள், சுயநல சக்திகள், இவர்கள் எல்லோருமே அதற்குள்ள ஊடுருவி விட்டார்கள். இதன் காரணமாக வெளிநாட்டில் கிடைக்கின்ற பணங்களை வசூலித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு அது ஒரு இலகுவான வழியாக இருந்தது. எனவே அவர்கள் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வார்கள், வாங்கிய பணத்தை சுருட்டி செல்வார்கள். அங்கு அவ்வப்போது ஒரு சில அமைப்புகளுக்கு ஒரு சில ஆயிரங்களை கொடுத்த பின்னர் லட்சக்கணக்கான பணத்தை சுருட்டி விடுவார்கள். இதன் காரணமாக கூட்டமைப்புக்குள் இருந்த ஒரு சாரர் இந்த வெளிநாடு அமைப்புகளை ஒரு பாலை கறக்குகின்ற நிறுவனங்களாக இருந்தன. ஆனால் இந்த பணத்தை கொடுத்து வந்த இந்த அமைப்புகளுக்கு சரியான தருணம் வரையும் அவர்கள் காத்திருந்தார்கள். இப்பொழுது அந்த தருணம் வந்திருக்கிறது. எனவே தேர்தலும் வந்திருக்கிறது. எனவே இப்பொழுது தேர்தலில் தாம் விரும்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு நிலைமைகளை மாற்ற வேண்டி இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த பணத்தின் மூலமாக பெற்ற செல்வாக்குகளை வைத்துக் கொண்டுதான் இவர்களை தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதனை நீங்கள் தெளிவாக இப்பொழுது பார்த்தீர்கள். அதாவது தங்களை யார் அழைத்தார்கள் என்பது பற்றிய விவரங்களோ, ஏன் அழைக்கிறார்கள் என்பது பற்றிய விவரங்களோ எதுவுமே இல்லாமல் டிக்கெட் கிடைத்ததும் வாழ்ந்து விட்டார்கள். அதன் பின்னர் தான் அவர்கள் அந்த மியூசிக்கை கேட்கிறார்கள். இங்கு இன்னொரு முக்கியமான அடுத்த அம்சத்தை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால், இந்த 2009ஆம் ஆண்டு போர் முடிவடைந்ததற்கு பிற்பாடு கூட்டமைப்புக்குள்ளே இரண்டு விதமான போக்கு இதன் காரணமாகத்தான் ஏற்பட்டது. வெளிநாடுகளில் வாழுகின்ற புலி ஆதரவு சக்திகள் தங்களுடைய பலத்தை இழந்த நிலைமையில் அவர்களிடம் இருந்த பணம் தொடர்பான ஆதிக்கத்தை பயன்படுத்தி அரசியலை வழிக்கு கொண்டு வரலாம் என்ற சிந்தனையில் அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் ஸ்ரீதரன், ஆனந்தி போன்றோருடைய செல்வாக்கு அங்கு அதிகரித்திருந்தது.
அவர்களால் ஊடகத்தை மன்னிக்க ஊடகத்தை வைத்திருப்பதற்காக உதயன் அவர் கூட உள்வாங்கப்பட்டிருக்கிறார். இனி வரும் காலங்களில் இப்பொழுது இந்த டெலிகாட் விற்பனையாளர்களும் ஊடகத்துக்குள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் சில வேளைகளில் பாராளுமன்ற பிரதிநிதிகளாக மாறினாலும் அது செய்யப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு நினைக்கிறேன், ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய உள்கட்டுமானத்தில் பாரிய மாற்றங்கள் வந்திருப்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இதைத்தான் நான் கருத்தில் வைத்திருந்தேன். அதாவது இப்பொழுது வர்த்தக பிரமுகர்கள் மற்றும் சுயநல சக்திகள் அரசாங்க அதிகாரங்களை, அரசாங்க செல்வாக்கை பயன்படுத்தி தமது வாழ்க்கைகளை உயர்த்தி கொள்ள முடியும் என்கின்ற அந்த நப்பாசையோடு வாழ்பவர்கள் எல்லோருமே இப்பொழுது இந்த கூட்டமைப்புகள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 2009 ஆண்டுக்கு பிற்பாடு தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் அரசியல் ரீதியாக 2 விதமான போக்குகள் வளர தொடங்கி இருக்கிறது. சம்பந்தன், விக்னேஸ்வரன், சுமந்திரன் போன்றோர் ஐக்கிய இலங்கைக்குள் இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் என்ற ஒரு யதார்த்தபூர்வமான நிலைமைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏனெனில் ஆயுத போராட்டமும் தோற்றுவிட்டது. தமிழ் மக்களுடைய போராட்டம் நடத்துவதற்குரிய அவ்வளவு சக்தி மக்களிடம் இல்லை. மிகவும் பலவீனப்பட்டு பொருளாதார ரீதியாகவும் மக்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு அரசுகளும் பிரிவினையை ஆதரிக்க தயாராக இல்லை. இந்த பின்னணியில் ஒரு மாற்று அணுகுமுறை தேவை என்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய அரசியல் போக்கை மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் இந்த மாற்றம் அடிமட்டம் வரையும் செல்லவில்லை. இது மேல்மட்டத்தோடு நின்றுவிட்டது. இதனை நாங்கள் பார்க்கலாம். தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற தீர்மானம் எடுக்கின்ற முறை, அதனை விவாதிக்கின்ற முறை, இதன் காரணமாக உள் முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. அதை நீங்கள் அவதானித்திருக்கிறீர்கள். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தமிழர் தேசிய கூட்டமைப்பின் ஒரு சிலர் தான் இந்த முடிவுகளை எடுக்கிறார்கள். கொழும்பில் முடிவு எடுக்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் முடிவு எடுக்கிறார்கள், பின்னர் கொழும்பில் சென்று அந்த முடிவுகளை மாற்றி விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளினுடைய பின்னணிகளை பார்த்தால் உங்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பின் முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கின்ற மாவை சேனாதிராஜா அவர்களும் அவர்களுடைய பின்னணியிலே இருக்கின்ற சிலரும் இந்த மாதிரியான போக்குக்கு ஆதரவாகவும் இல்லை, எதிராகவும் இல்லை. ஏன் இந்த நிலைமை? அதாவது தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் 2 விதமான போக்குகள் இந்த பாராளுமன்ற அரசியல் மையமாக வைத்தே இருக்கின்றன. அதாவது வாக்குகள் எடுக்க வேண்டும், தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு விடுதலை புலிகளினுடைய ஆதரவு சக்திகளினுடைய நேசம் தேவைப்படுகிறது. எனவே தமிழர் தேசிய கூட்டமைப்பின் அந்த தலைமை எடுக்கின்ற முடிவோடு செல்லாமல் மௌனமாக இருப்பது அவர்களுக்கு இன்னும் வாய்ப்பாக இருக்கிறது. ஏனெனில் யாரும் அடையாளம் காண மாட்டார்கள். இது வெறுமனே தமிழரசு கட்சிக்கு மட்டுமல்ல, இபிஆர்எல், டெலோ போன்ற அமைப்புகள் விடுதலை புலிகளுடைய ஆதரவு இருந்தால்தான் அவர்கள் வெற்றி பெறலாம் என்றால் முன்னைய தேர்தல்களிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவாஜிலிங்கம் ஆகியோர் தனித்துவமாக போட்டியிட்டவர்கள் அவர்கள் வெற்றி பெற்று இருக்க வேண்டும் இவர்களுடைய ஆதரவு இருந்திருந்தால். அது உண்மைதான். ஆனால் அவ்வாறான நினைப்போடு அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இதனுடைய பின்னணியை நீங்கள் அடுத்து சொல்லும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு நிமிடம் பொறுங்கள். அவர் இந்திரலிங்கம் அவர்கள் லண்டனில் இருந்து இணைந்திருக்கின்றார். அவர் தனது தொலைபேசிக்கு அழைப்புக்கு லண்டனில் கட்டணம் செலுத்த வேண்டுமாம், மிக அதிக அளவு கட்டணம் என்று குறிப்பிடுகின்றார். அவருடைய கருத்தை கேட்டதன் பின்னர் தொடருங்கள். இந்திரலிங்கம் அவர்கள் தொடருங்கள். திரு இந்திரலிங்கம் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? தர்சன், மன்னிக்கணும், நான் ஒரு இடையில சொல்லுங்கள்.
சிவலிங்கம் அவர்கள் கூறியதோட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ஏன் புலிகளுடைய ஆதரவாளர்களாக தங்களை காட்டிக்கொண்ட கஜேந்திரகுமார் இந்திரலிங்கம் அவர்கள் தனது தொலைபேசி கட்டணம் அதிகம் என்று குறிப்பிடுகின்றார். அவருடைய இணைப்பை இணைக்க முடியாமல் இருக்கிறது. இந்திரலிங்கம் அவர்கள் இப்பொழுது உரையாடக்கூடியதாக இருக்கிறதா? திரு இந்திரலிங்கம் அவர்கள் நீங்கள் உரையாடக்கூடியதாக இருக்கிறதா? சரி, அவை நீங்கள் மீண்டும் உங்களுடைய இணைப்பை இணைக்க முடியாமல் இருக்கிறது. அவை மீண்டும் அழையுங்கள். திரு இந்திரலிங்கம் அவர்கள் சரி, அவர் மீண்டும் இணைந்து கொள்வார். இப்பொழுது சிவலிங்கம் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்ட கருத்தை தொடருங்கள். இதில் மிக முக்கியமானது இந்த இப்பொழுது இவர்கள் அந்த தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் காணப்பட்ட அந்த பிளவுகளை நன்றாக பயன்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலங்களில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த குழுவிலே இருந்தார். அதாவது சுமந்திரன், சம்பந்தன் ஆகியோருடைய குழுவிலே அவரும் இருந்தார். இதன் காரணமாக அவருக்கு எதிராக வடமாகாண சபையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப் போகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளையும் அவர் அவ்வப்போது தெரிவித்திருந்தார். ஆனால் திடீரென அவர் குத்துக்கரணம் அடித்து இப்பொழுது அவர் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு பாதுகாவலராக மாறிவிட்டார். அவர் ஒரு புதிய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வெளியில் அவர் புது அரசியல் தீர்மானங்களை முன்வைக்கின்ற அளவுக்கு அவர் வந்திருக்கிறார். இதன் காரணமாக கடந்த காலங்களில் அவர் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறி வந்த சக்திகள் அவரோடு நெருக்கமாக தொடங்கி இருக்கின்றன. இங்கே இரண்டு முக்கியமான அம்சங்கள் அவதானிக்கப்பட வேண்டும். தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக அரசியல் ரீதியான தாக்குதல் ஒருபுறம் தொடர்கிறது. இரண்டாவதாக தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள்ள உள்ளே மிகவும் பலவீனமாக இருக்கின்ற சக்திகள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இதில் முதலிலே நான் இந்த அரசியல் சம்பந்தமான பிரச்சனைக்கு வருகிறேன். ஒரு நிமிடம் பிறகு இந்திரலிங்கம் அவர்களுடைய மீண்டும் இணைத்து பார்ப்போம். அவர் மீண்டும் அழைத்திருக்கின்றார். திரு இந்திரலிங்கம் அவர்கள் இப்போது உரையாடுங்கள். ஹலோ, வணக்கம். டிஆர்டி வானொலிக்கு நான் முதலாவது நன்றி சொல்லணும். என்னென்றா விடுதலை புலிகளின் சொத்து உலகம் முற்றிலும் குவிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நான் பல அந்த மொழிவாக்கலுக்கு பிறகு 6 ஆண்டுகளாக பல வானொலிகளிலும் இங்கே உள்ள அந்த சொத்துக்களை வச்சிருக்கும் அமைப்புகளுடன் நேரடியாக அவர்களுடைய கூட்டங்கள்ல போய் அவர்களுடைய வாதித்து அங்குள்ள மனிதர்களையும் நான் விளங்கப்படுத்தி பல போராட்டங்கள்ல கலந்து கொண்டிருக்க. நேரடியா நான் வானொலியில மட்டும் கலைக்கிற ஆடு இல்லை, சொத்து வச்சிருக்கோட நேரடியா போய் அவர்கள் கலந்து கொண்ட பயிரங்க மீட்டிங்க வச்சு மக்களுக்கு முன்னால இன்றைய இந்த தலைப்பு தொடர்பாகவே உரையாடுங்கள். மேலதிகமான விடயங்கள் தொடர்பாக வெளியில் செல்லாமல் இன்றைய தலைப்பிலே உரையாடுங்கள் தயவு செய்து. சரி, இப்ப என்னடா என்ன வருதுன்னு சொல்றேன்னா இன்றைய தலைப்போட சம்பந்தப்பட்டதான். இன்றைய நீங்க சொல்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த பதவி சம்பந்தமாகவும் அதுக்குள்ள உள்ள குத்துவட்டு பிரச்சனை சம்பந்தமாகவும் பாராளுமன்ற ஆதரத்துக்காக நடக்க போகும் பாரிய சண்டைகள் அவர்களுக்குள்ள நடக்க போது நீங்க காய்ச்சி கொண்டிருந்தீங்க. ஆனா இவ்வளவு பேரையும் ஒன்று மறந்துட்டீங்க. நான் சொல்றேன், உலகத்தில் உள்ள ஒரே ஒரு வானொலி விடுதலை புலி இருந்த சொத்தை பற்றி கதைக்கிறதுக்கு அனுமதிக்கிற தற்போது உள்ள ஒரே ஒரு வானொலி டிஆர்டி. ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட அதில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினரோ முக்கியத்திலோ கூட இந்த விடுதலை புலி இருந்த சொத்தை பற்றி கதைக்கிறதில்லை. ஆனால் ஒரு சத்த பற்றி அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. இவ்வளவு சொத்துகள் வெளிநாடுகள்ல குவிக்கப்பட்டிருக்கின்ற சுண்ணாத்துல தண்ணீர் பிரச்சனை என்றால் இங்க லண்டன்ல உள்ள 3 ப்ராப்பர்ட்டியை விற்றால் 30 லட்சம் பவுன்ஸ் வரும். காசுல 660 கோடி. இங்க பிரிட்டிஷ் பவுன் 1 லட்சம் பவுன், இலங்கை காசுல 2 கோடி. அப்ப 30 லட்சம் பவுன்ஸ் என்றால்
3 ப்ராப்பர்ட்டி. ஆனா இங்க எத்தனை ஆயிரக்கணக்காக இருக்கு சொத்துக்கள். 3 ப்ராப்பர்ட்டி வைத்தா 30 லட்சம் பவுண்ட்ஸ், 3 மில்லியன். இதுல 60 கோடி. சுண்ணாத்துல 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இன்னைக்கு குடிக்க தண்ணீர்லாம் மக்கள் வாழினம். இந்த 3 ப்ராப்பர்ட்டியை வித்தால் லண்டன்ல இருந்து இங்க ஏர்ஃபிளைட் மூலம் யந்திரங்கள் அனுப்பி பியூரிஃபை பண்ணி 5 கிலோமீட்டருக்கு தண்ணி கொடுக்கலாம். குடிக்க தண்ணி இல்லாம கேட்கல. நாங்கள் மற்ற விஷயங்களை பற்றி விவாதிப்பது பிட. நான் யார சொல்றேன் என்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கச்சேந்திரவும் இருந்த மக்கள் முன்னணி அரசுகளுக்கு சொத்துக்கள் வச்சிருப்பவர்கள் அவர்கிட்ட கூட ஆதரிக்கிறார்கள். அவருடைய இவ்வளவு தமிழ் தேசியம் தன்னாட்சி என்று கலைக்கிறவர்கள் சொத்தை பற்றி கேட்க மாட்டார்கள். அதே மாதிரி தான் புலம்பெயர்ந்த அமைப்புகளும் எல்லாரும் ஊடகவியாளர் உள்ள 75% ஊடகவியாளரும் 99% ஊடகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அவரிடம் பயன் அடைந்திருக்கிறார்கள், அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் துறக்க மாட்டார். இங்க உள்ள இவ்வளவு எல்லாம் கலைக்கிற நிப்பாட்டிட்டு லண்டன்ல உள்ள 3 உலகத்தில் சொத்து இருக்கு. அதுவரை நாங்க பைய போகலாம். 3 ப்ராப்பர்ட்டி நான் அந்த விடயம் இவர்களே அந்த விடயம் விளங்கி விட்டது. அதை நாங்கள் இன்று உரையாடுகின்ற அந்த தலைப்பிலே பலரையும் இணைக்க வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்திலே மிக விரிவாக இவ்வாறான தலைப்புகளை நாங்கள் எடுக்கின்ற போது சொல்லி முடிச்சுதான். என்னன்னா இங்க உள்ள ஊடகவியாளரும் இங்க உள்ள ஊடகங்களும் இதை பற்றி பேச வேண்டும். இதை பேசாத எந்த ஊடகமோ ஊடகவியாளரோ ஆய்வாளரோ தமிழ் தேசியத்தையோ தன்னாட்சியோ என்று சொல்றதெல்லாம் போய் இந்த கொடியை பிடிச்சு கொண்டு போராடுறாங்களும் பிள்ளை. தமிழ் தேசிய கொடியை பிடிக்கிறேன்டா தமிழ் மக்கள் தண்ணி குடிக்க எல்லாம் இருக்கிற அதை பற்றி கலைக்க மறுத்தால் தேச துரோகத்தை செய்கிறார்கள். நாங்களும் அவருக்கு உடனடியாக போகக்கூடாது. நன்றி, வணக்கம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 3 சொத்துக்களை விற்க தவிர இப்பொழுது வந்திருந்த அந்த விமான பயணச்சீட்டுக்கும் அவர்கள் வந்திருந்த போது அவர்கள் தங்கியதுக்கும் செலவழித்த பணமும் கூட தண்ணி கொடுப்பதற்கு போதுமானது. சரி, சிவலிங்கம் அவர்கள் தொடருங்கள். ஆமாம், நன்றி இந்திரலிங்கம் அவர்களே. இதில் நான் இந்த அரசியல் சம்பந்தமாக குறிப்பிட வேண்டியிருக்கிறது. அதாவது தமிழர் தேசிய கூட்டமைப்பின் தலைமை இப்பொழுது எடுத்திருக்கின்ற முடிவுகள் ஐக்கிய இலங்கைக்குள் இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளை தேடலாம் என்ற முயற்சியும் மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்களுடைய ஆதரவு, அதன் பின்னர் தேசிய நிறைவேற்று குழுவிலே அவர்கள் இணைந்திருப்பது, இவைகள் எல்லாமே பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியாகவே நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறுதான் தமிழ் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஏனெனில் தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசியல் அணுகுமுறையை இவர்கள் எவ்வாறு வியாக்கியானப்படுத்துகிறார்கள் என்பது முக்கியமானது. இந்த அரசியல், இவர்களுடைய அரசியல் எவ்வாறு இருக்கிறது என்பதை சமீபத்திலே இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருப்பதை உங்களுடைய கவனத்துக்கு தருவது மிக முக்கியமான என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு நாடு 2 தேசங்கள் என கூட்டமைப்பினர் கூறி வருகிறார்கள். இவர்கள் குறிப்பிடுவது தமிழர் பகுதி ஒரு தேசம், சிங்கள பகுதி ஒரு தேசம். இந்த 2 தேசங்களும் இணைந்து தான் ஒரு நாடு என கூறுகின்றார்கள். இந்த கோஷங்களினால் நாங்கள் எதனையும் சாதித்து விட போவதில்லை என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் ஒரு தேசம் என்ற நிலைப்பாடு தமிழ் தேசிய முன்னணி முன்வைத்த விடயம் அல்ல. இதனை திம்பு மாநாட்டில் தமிழ் மக்களின் அனைத்து கட்சிகளும் இணைந்து முன்வைத்த விடயமாகும். இதனை திம்பு மாநாட்டில் சமர்ப்பித்த விடயங்களை எடுத்து பார்த்தால் தெரியும். தமிழர் ஒரு தேசம் என்ற விடயம் மிக தெளிவாக அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் ஒரு தேசம் என்ற வகையில் தான் தமிழர்களுக்கு தாயகம் இருப்பதன் அடிப்படையில் தான் சுயநிர்ணய உரிமையும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு இவர்கள் என்ன குறிப்பிட வருகிறார்கள் என்றால்,
தமிழர் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த செல்லும் பொழுது தமிழர் ஒரு தேசம் என்றோ அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்றோ வற்புறுத்தாமல் அவர்கள் அந்த நிலைப்பாட்டை கைவிட்டு அவர்கள் அங்கு சென்றிருப்பது தவறானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அரசியலை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தமிழர் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறது என்ற அந்த வார்த்தையை பாவிக்கவில்லையே தவிர தமிழர் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசியவாதத்தை கொண்டு செல்ல முடியாது. ஏனெனில் தமிழ் மக்களுக்கு ஒரு தாயகமும் அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதையும் அவர்கள் சொல்லாமல் செல்கிறார்கள் என்கின்ற கருத்தை அவர் கூறுகிறார். நான் நினைக்கிறேன் இந்த கருத்தில் மாவை சேனாதிராஜா அவர்கள் மிகவும் குழப்ப நிலையில் இருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. இங்கே நாங்கள் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை அவதானிக்க வேண்டும். ஒரு பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கு இரண்டு விதமாக தீர்க்கலாம். நீங்கள் குறிப்பிட்ட விடயத்திலே இந்த மன்னிக்கொண்டும் இந்த நீங்கள் குறிப்பிட்ட விடயத்திலே இந்த குழப்பங்கள் தொடர்வதற்கான காரணம் நாங்கள் அடிக்கடி குறிப்பிட்டிருக்கின்றோம். தமிழர்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பது தொடர்பாக ஒருமித்த கருத்திலே இதுவரை முடிவெடுக்காததனால் தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி வருகின்றார்கள். நீங்கள் இப்ப அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஜோதிலிங்கம் அவர்களை தொடர்பாக நீங்கள் நெருங்கி பழகியிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அவர் குறிப்பிடுகின்றார், தமிழ் தேசம் ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு சம அந்தஸ்து கிடைக்காத வரை சிங்கள அரசில் பெறும் எந்த ஒரு உயர் பதவிகளும் தமிழ் தேசியத்தை சிங்கள தேசியத்துக்குள் கரைப்பதாகவே அமையும். ஆகவே அந்த எதிர்கட்சி பதவியை கூட எதிர்கட்சி தலைவர் பதவியை கூட இருக்கக்கூடாது என்று ஜோதிலிங்கம் வலியுறுத்துகின்றார். ஆகவே ஒவ்வொருவரும் இவ்வாறு கருத்துகள் கூறிக்கொண்டிருந்து குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஏன் பார்க்க முடியாது? அதாவது தமிழர்கள் என்ன கேட்க வேண்டும், என்ன விடயம் தமிழர்களுக்கு தேவை இவ்வளவு கால யுத்தத்தின் பின்னர் என்பதில் ஒரு ஒருமித்த முடிவில்லாத காரணத்தினால்தான் ஒவ்வொருவரும் இவ்வாறு கருத்துக்களை சொல்ல வேண்டிய வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஏன் பார்க்க முடியாது? இது அடிப்படையில் பிரச்சனை வேறு எங்கேயோ இருக்கிறது. அதாவது இவர்கள் பாராளுமன்ற பதவிகளுக்காக பேசுகின்ற அரசியல் ஒன்று, பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காக சர்வதேச அரசுகளுடனும் தலைவர்களிடமும் பேசுவது இன்னொன்று. இந்த பிரச்சனையை அவர்கள் இப்பொழுதுதான் முகம் கொடுக்கிறார்கள். ஏனெனில் பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் பொழுதுதான் அவர்கள் இதுவரை காலமும் வீராப்பு பேசிய அரசியல் அது வெறும் தடையாகவே அவர்களுக்கு மாறி இருக்கிறது. நீங்கள் குறிப்பிடுகின்ற ஜோதிலிங்கம் அவர்களுடைய கருத்து இதனைத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கூறுகிறார். விடுதலை புலிகள் அமைப்பும் அதைத்தான் கூறியது. அதாவது தமிழர் ஒரு தேசம், அவர்களுக்கு சுயாட்சி இருக்கிறது, நாங்கள் அதனை பிரிவினை என்று கேட்கிறோம், அதைத்தான் தமிழீழம் என்று கேட்கிறோம் என்று கூறினார்கள். இவர்கள் இப்பொழுது வார்த்தை பிரிவுகளை மாற்றி இருக்கிறார்களே தவிர விடுதலை புலிகள் எதை சொன்னார்களோ அதைத்தான் அவர்கள் இப்பொழுதும் சொல்லுகிறார்கள். ஆனால் கொஞ்சம் நாகரிகமான வார்த்தையில் பேசுகிறார்கள். இது சிங்கள மக்களுக்கோ அதன் அரசியல் தலைமைகளுக்கோ புரியாத மொழி அல்ல. இந்த சுத்துமாத்து அரசியல் நீண்ட காலத்துக்கு செல்ல முடியாது. உதாரணத்துக்கு எதிர்கட்சி உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியை பெற்றுக் கொள்வதன் ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் வெளிநாட்டவர்களையும் பாராளுமன்றத்திலும் எங்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையாதா? இதை விட அதாவது லட்சக்கணக்கான தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பிரச்சனையை தாங்கள் வாழுகிற நாடுகளுடைய அரசாங்கத்துக்கு கூறி வருகிறார்கள். இதை விட அங்க பாராளுமன்றத்தை சொல்லித்தான் வெளிநாடுகள் அறிய வேண்டும் என்று இருக்கா? இல்லையே. எதிர்கட்சி தலைவர் பதவி என்பது பல நாட்டு ராஜேந்திரிகள் வருகின்ற போது கட்டாயமாக எதிர்கட்சி தலைவரையும் சந்தித்து செல்லுகின்றார்கள். அதற்காவது கூடுதல் வடமாகாண முதலமைச்சர் பதவியை பெற்றதனால் இன்று பலரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எங்களுடைய பிரச்சனையை தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போல எதிர்கட்சி தலைவர் பதவி அதற்கு துணை போவாதா? அது ஒரு வாய்ப்பு என்று சொல்லலாமே தவிர அதை வைத்துக்கொண்டு நாங்கள் எதிர்கட்சி பதவி தேவை என்று வாதிடுவது எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்று தெரியாது. ஏனெனில்
உதாரணத்துக்கு பிரித்தானியாவுடைய ராஜதந்திரி சரி, நேரடியாக நீங்க பதிலீங்க. அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி சிங்களவர்களிடம் இருப்பது நல்லதா, அல்லது தமிழர்களுக்கு அந்த பதவி கிடைத்தால் இன்னும் அந்த போராட்டம் தொடர்பாக வெளிநாட்டைச் சேர்ந்த பலரும் வருகின்ற போது சந்திப்பதன் ஊடாக எங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக எடுத்துச் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாமா, அல்லது சிங்களவர்களிடமே அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? கட்சி என்றது தமிழர்கிட்ட இருக்கணுமோ சிங்களவர்கிட்ட இருக்கணுமோன்றது அல்ல பிரச்சனை. எதிர்கட்சி என்றது ஒரு மாற்று அரசாங்கம், ஒரு நிழல் அரசாங்கம். தமிழர் தேசிய கூட்டமைப்பினால் ஒரு நிழல் அரசாங்கத்தை தர முடியுமா? இந்த பாராளுமன்ற அரசியலை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் நாங்கள் இது எதிர்கட்சி தலைமை தமிழருக்கா சிங்களவருக்கா முஸ்லிமா என்று வாதிப்பது ஜனநாயக அரசியலை பாராளுமன்ற அரசியலை நாங்கள் விளங்கிக் கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும். இது உண்மையில் ஒரு எதிர்கட்சி என்பது ஒரு மாற்று அரசாங்கம். அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரால் அதை செய்ய முடியாது என்று சொல்லீர்களா? பாராளுமன்றத்திலே அவர்கள் கொண்டு வருகின்ற தீர்மானத்தை நியாய ரீதியாக நியாயபூர்வமாக அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கை ரீதியாக சொல்லக்கூடியவர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இருக்க முடியாது என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாக தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அமுதலிங்கம் அவர்கள் மிகவும் பொருத்தமான ஒருவராக இருந்தார். சிங்கள அரசியல் தலைவர்களாலே அவர் வரவேற்கப்பட்டார், மதிக்கப்பட்டார். இது இல்ல தமிழர் அல்லது சிங்களவர் எந்த பதவியை எடுக்கிறார் என்பது முக்கியமானதல்ல. உதாரணமாக சிவசிதம்பரம் அவர்கள் உதவி சபாநாயகராக இருந்திருக்கிறார். தமிழர்கள் பல பதவிகள் பாராளுமன்ற பதவிகளில் இருந்திருக்கிறார்கள். இது நாங்கள் அந்த வாதங்களை எடுத்து செல்லும் போது தமிழர் சிங்களவர் என்று அல்ல எடுத்து செல்வது. எந்த பதவி யாருக்கு கிடைக்கிறதோ அந்த பதவியை அவர் சரியாக அந்த வகிப்பாரா என்பதுதான் முக்கியமான கேள்வி. அதாவது எதிர்கட்சி என்பது ஒரு மாற்று அரசாங்கம். சரி, அப்படியானால் ஏன் சிங்களவர்கள் அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வர வேண்டியதை கொடுப்பதற்கு தயக்கம் தெரிவிப்பதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது நாட்டில் உள்ள இனவாத அரசியல் தான் அதுக்கு காரணம். அதே கருத்து தானே ஜோதிலிங்கம் அவர்களும் அதே கருத்து தானே சொல்ல வருகின்றார். தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றால் இதுவும் ஒரு வகையில் ஒரு இனவாதமாக ஏன் பார்க்க முடியாது? இதுல மிக முக்கியமானது, இன்று தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஒரு மாற்று அரசியல் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அந்த அரசியலினுடைய அடிப்படையில் தமிழர் தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சியாக செயற்படுவதன் மூலம் அவர்கள் அதை நிரூபிக்க முடியும். நாங்கள் ஐக்கிய இலங்கைக்குள் இந்த பாராளுமன்ற அரசியலில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறோம் என்பதற்கு அவர்கள் தங்களாலான அந்த முயற்சியை செய்வதற்கு அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த குறுக்கு விவாதங்கள், அதாவது தமிழர்களுடைய அடிப்படை உரிமையை ஏற்காத நிலைமையில் எதிர்கட்சி பதவியை எடுக்கக்கூடாது என்பதெல்லாம் இது பிரிவினை அரசியலை பின்னணியில் வைத்துக் கொண்டு பேசுகிற அரசியல். இன்று உதாரணமாக தமிழர் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய பெரும்பாலான செல்வாக்கு வைத்திருக்கிறது. அந்த மக்களினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சிக்கு எதிர்கட்சி தலைமை கிடைக்குமாக இருந்தால் அந்த கட்சி தான் ஐக்கிய இலங்கைக்குள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்வதற்கான இன்னும் ஒரு ஆயுதமாக அது இருக்கும். அவ்வாறுதான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர நாங்கள் குறுகிய தேசியவாதத்துக்குள் இன்று அவர்கள் சொல்றது மாதிரி சுய நிர்ணய உரிமை, தமிழர் ஒரு தேசம், இவைகள் எல்லாம் சொல் அலங்காரங்களுக்கு சாத்தியமே தவிர லட்சக்கணக்கான மக்களை வறுமைக்குள் தள்ளி ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்த பின்னர் இந்த அரசியலை, அதாவது எந்த அரசியல் இந்த கொலைக்களத்தை மேற்கொண்டதோ அதே அரசியலுக்கு உயிரூட்ட நினைப்பது மிகவும் மோசமானது. அப்படியே காத்திருங்கள். தொடர்ந்து கலாநிதி மனோகரன் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கலாம். மனோகரன் அவர்கள் காத்திருக்கிறீர்களா?
சரி, அதாவது பல்வேறுபட்ட கருத்துக்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே நாங்கள் எடுத்த தலைப்பை விட்டு வெளியில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். அவை நீங்கள் அந்த தலைப்பிலே உங்களுடைய கருத்துக்களை முதலில் தருவீர்கள் என்று நம்புகின்றோம். அதாவது இங்கே வெளிநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை விடுதலை புலிகளுடைய அனைத்து தலைமைச் செயலகம் என்று சொல்லப்படுவதல்ல, அல்ல தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டவர்கள் தங்களால் தயாரிக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமையை கையெழுத்து வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அந்த ஒப்பந்தம் விவரங்களும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த தலைப்பு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தருவீர்கள் என்று நம்புகின்றோம். உண்மையில அந்த இப்ப நீங்கள் துறரட்டம் லெட்டர் வாசிச்சது மற்றது எல்லாத்தையும் பார்க்கல, அதுக்கு மேலால நான் என்னத்தை சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் சுருக்கமாக சொன்னால் உண்மையில இந்த தலைமைச் செயலகம் என்று சொல்ற விடுதலை புலிகள் இந்த குரூப் அவதான் கூப்பிட்டது என்று சொல்லி சொன்னால் தாங்கள் தான் எதிர்கால விடுதலை புலிகள் என்று சொல்லி இப்படியான ஒரு சிஸ்டத்தை தங்களுக்குள்ள உருவாக்க போறோம் என்று சொன்னால் அது உண்மையிலேயே எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் எதிர்காலத்துல அது ஆயுத போராட்டத்துல வந்தா, ஜனநாயக போராட்டத்துல வந்தா, எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு கட்சியையும் கூப்பிட்டு அது இப்படியான சட்ட திட்டங்கள் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கவோ அல்லது அப்படி அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணவோ இயலாது. அதுக்கு எந்த ஒரு கட்சியும் இடம் கொடுக்கவும் கூடாது. அப்ப அப்படியான ஒரு இதுதான். அதுவும் இந்த ஜனநாயகம் வளமை போலவே அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவரை இணைத்துக் கொள்ளுகின்றோம். அதற்கு முன்பாக இதனை கேட்போம். நீ என்ன பண்ற கிச்சன்ல? பிரியாணி உங்களுக்கு இது என்ன ஷூட்டிங் நினைச்சியா? இது குக்கிங். அம்மா இதெல்லாம் என் வேலை. இப்போ ஒரு நாள் நான் பண்ணக்கூடாதா? பிரியாணி செய்யறதுன்னா ஈஸியா என்ன? ஆமாம், அதுக்கு தான் இருக்கவே இருக்கின்றது இந்தியாவின் முதல் தர ட்ரோஃபி பசுமதி ரைஸ். இப்பொழுது உங்கள் ஜெட் மார்க்கெட்டில் விற்பனையாகின்றது இந்தியாவின் முதல் தர ட்ரோஃபி பசுமதி ரைஸ். தொடர்ந்து அவரது இணைப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தொடருங்கள். சரியா? ஆமாம், தொடருங்கள். இப்படியான ஒரு கட்டத்துல இந்த வெளிநாடுகள்ல அதுவும் ஜனநாயகம் சரியா உருப்படியா இருக்கக்கூடிய நாடுகள்ல வாழக்கூடிய விடுதலை புலிகள் இப்படியான ஆயுத போராட்ட காலத்துல வேண்டுகோள் தலைமைச் செயலகம் செய்தாத இப்பவும் தலைமைச் செயலகம் என்ற பேர்ல தாங்க செய்ய வலிக்கிறது சரியான ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு அடாவாடித்தனமான ஒரு காட்டாட்சி உள்ள ஒரு சிச்சுவேஷன்லாம் தாங்கள் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளணும். அது எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆனபடியால் அவை சில மற்றது இன்னாரு நீங்க சேர்க்கணும், இன்னாரை சேர்க்கக்கூடாது, மற்றது தொடர்ந்து இப்படி இருக்கணும். ஒரு கட்டத்துல உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ரெண்டாவது இந்த டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணப்பட்டு முதலாவது எலெக்ஷன்ல விடுதலை புலிகள் கேண்டிடேட்டா வரையில, ரெண்டாவது எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா வரையில அதான் கேண்டிடேட் தாங்கள் தான் போட்டது விடுதலை புலிகள் போட்டுட்டு சொன்னது நீங்க இவ்வளவு பேரையும் ஏற்றுக்கொள்ள வேணும். அதுல ஆல்ரெடி சம்பந்தராக்கள் ஒரு எழுதின லிஸ்ட்ல அரைவாசி பேர் டிலீட் பண்ணப்பட்டதால் அவ்வளவு பேரும் வெளியில போனது, மற்றதை தாங்கள் போட்டாக்களை கேட்க விட்டது. அப்படியான ஒரு சண்டித்தனமான அரசியல் அந்த டைம்ல இருந்தது. அது ஆயுத போராட்ட கால அரசியல். அப்ப நாங்கள் எல்லாருமே அடிபணிஞ்சு போற ஒரு நிலைமை தான். ஆனால் இப்பத்திய காலகட்டம் அப்படி இல்லை என்றதை ஏன் இந்த விடுதலை புலிகளால உணர்வு இல்லாம இருக்கின்றதை எனக்கு விளங்கல. அது மட்டும் இல்ல, தாங்களே அங்க இருக்கீங்களா என்று இங்கால அரசியல் தஞ்சம் புகுந்து கொண்டு பிறகு அங்க உள்ள ஆக்களுக்கு அரசியல்ல இல்லாத பொல்லாத தொழிலெல்லாம் கொடுக்கணும் என்று விரும்பினோம். தங்களுடைய அக்ரிமெண்ட் போடணும், தங்களுடைய கதைக்க வேணும், தங்களோட போகணும் என்று சொல்லி எல்லாம் ஒரு சண்டித்தனம் மாதிரி கதை வர்றது அங்க உள்ள அரசியல்வாதிகளுக்கு அங்கத்தே அரசியல்ல எக்கச்சக்கமான ஒரு பிரச்சனையை உருவாக்கி வர்ற ஒரு நிலைமையத்தான் உருவாக்கணும் என்று நான் நினைக்கிறேன்.
ஆனபடியால் அதை இதுகளை தங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி கலந்துரையாடி தாங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். அவைக்கு அரசியல்ல உண்மையான விஷயம் தாங்க செய்ய விரும்பினால் அவை நாட்டுக்கு போய் நாட்டில் இருந்து கொண்டு இந்த நாட்டாண்மையை விடலாம். அதுதான் உண்மையான கேட்டது. நாம் அங்க உள்ள விடுதலை புலிகளை சேர்ந்தாங்க எல்லாம் ஒரு நாட்டாண்மையும் இல்லை, எல்லாரும் அரசாங்கத்தோட சேர்ந்து கொண்டு அரசாங்கத்துக்கு சார்பா வேலை செய்து கொண்டு அரசாங்கத்துக்கு சார்பா விளைவிட்டு கொண்டு நிற்கிற நிலைமையில அங்க இருக்கணும். ஆனபடியால் அதே மாதிரியாக இங்கே சிந்திக்க முடியும். இவர்களும் அதே மாதிரியான அமைப்புகளுக்கு கீழ் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே நாட்டில் உள்ள பலர் என்ற அரசாங்கத்துடன் இணைந்திருக்கிறார்கள். அவ்வாறுதான ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இவர்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறான நெருக்கடிகளை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறதோ அதைத்தான் இவர்களும் செய்கின்றார்கள் என்று ஏன் நேரடியாக சொல்ல முடியாது? நேரடியாக யார் சொல்றது? இல்லை, நான் கேட்கின்ற நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் விடுதலை புலிகளிலே பலர் என்று அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்களாக அங்கு மாறி இருக்கின்றார்கள் தாயகத்திலே. இவர்கள் எவ்வாறு வந்தார்கள் என்பது தொடர்பாக கூட ஊடகவியலாளர்களை பொறுத்தவரையில் அந்த கட்டுரை ஆசிரியர் கூட பல்வேறுபட்ட சந்தேகங்களை தெரிவித்திருக்கின்றார். அந்த BBC தமிழோசையை தொடர்பு கொண்ட போது இவ்வாறு தொலைபேசி இலக்கங்கள் பெறப்பட்டது தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படியானால் இவர்களையும் ஏன் ஒரு அரசாங்கத்துடைய சார்பாகத்தான் ஒரு நெருக்கடியை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நெருக்கடியை கொடுப்பவர்கள் வெளிநாட்டிலே இன்று விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கின்ற போது வெளிநாட்டுக்கும் காட்டுவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது என்று அந்த முத்திரையை முன்னருள்ள முத்திரையை குத்துவதற்கான முயற்சியாக ஏன் பார்க்க முடியாது? பார்க்கலாம். அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப இவை அப்படி செய்யறதால அவைக்கு ஒரு எக்கச்சக்கமான பிரச்சனை இதை கொடுக்கிற வழியை பார்க்கலாம். அதைத்தான் இவை செய்யணும். அப்ப அப்படி செய்ய வழி கிடைக்கல. உண்மையில இவ உண்மையான தலைமைச் செயலாளர் தானா அல்லது ஒரு டூப்ளிகேட் தலைமைச் செயலாளர் தானு ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. அந்த கேள்வி இலங்கை இப்ப வந்திருக்கணும்னு சொன்னால் உண்மையில இப்ப கணக்கு நியூஸ்வெல் ஒன்று இருக்குது. கன பேர் அரசாங்கத்தாலேயே அனுப்பப்பட்ட மஹிந்த அரசாங்கத்தாலே அனுப்பப்பட்ட ஆக்கள் கன பேர் இருக்கணும். அப்ப அப்படியான ஆக்கள் தான் இந்த இப்படியான நாட்டாண்மை விடணும் என்று சொன்னால் அது நேருக்கு நேராக எதிர்க்க வேண்டிய விஷயம். ஆனபடியால் இதுகளை பற்றி நாங்கள் நீட்டிக்கொண்டு போகாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது இப்பொழுது குறிப்பிடுகின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வருகின்ற போது அவர்கள் எதுவுமே தெரியாமல் வந்ததாக சிறுபிள்ளைகளாக இருப்பதாக, இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதமாக பார்க்க முடியாதா? எதுவுமே தெரியாமல் நாங்கள் டிக்கெட் தருகின்றோம் என்று சொன்னவுடன் வருபவர்களாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை எவ்வாறு அழைத்துக் கொள்வது? உண்மையில இப்ப இதுக்கு முதலும் சிவலிங்கம் ஏனாலும் ஆக்களும் அப்படி சொன்னது. அங்க டிக்கெட் கிடைச்சோன்னு எங்க டிக்கெட் வேறு கிடைக்குதுன்னு பார்த்து கொண்டிருக்கணும். கிடைச்சாலும் உடனே பிள்ளையினறியணும். அப்ப அவன் ஒரு தொழிலும் இல்லாமல் அங்க ஏர் டிக்கெட் தெரியணும், எந்த நாட்டுக்கு போகலாம் என்று பார்த்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி ஒரு இழிவா எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கலைக்கிறது சரியான பாரதூரமான ஒரு இன்சல்ட் அவைக்கும் தான் எங்களுக்கும் தான். ஆனபடியால் நான் நினைக்கிறேன் அப்படியான நிலைமை உண்மையில இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு MPM எடுத்து பார்த்தீங்கன்னா அவை எத்தனை தரம் இந்த வெளிநாடுகளுக்கு வந்திருப்பினோம், நூற்றுக்கணக்கான தரம் வந்திருப்பினோம் இந்த லாஸ்ட் 15-16 இயர்ஸ்ல. அப்படி இருக்க அவைக்கு இந்த நாட்டுக்கு வர வேணும், மினக்கட்டு 14 மணி தேலம் வேற போக 14 மணி தேலம் பிள்ளைகள் ஏறி இருந்து காய வேணும் என்று சொல்லி அவைக்கு துப்புறவுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் இந்த விருப்பம் இந்த நியூஸ் உண்மையிலேயே என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யறது சம்பந்தமான சில விஷயங்களை கதைக்கன்னு சொல்லித்தான் அவை இன்வைட் பண்ணப்பட்டிருக்கணும். ஆனால் அவைக்கு அப்படி இன்வைட் பண்ணப்படைகள்ல வந்துச்சணும். எல்லா பக்கத்தாலும் விழுந்து கொண்டு போகுது இந்த பதிவு செய்யற விஷயம். சரி, இவையோட போய் கதைச்சு பார்ப்போம் வந்துச்சணும். ஆனபடியால் அந்த விஷயம் இங்க வந்ததுக்கு பிறகு தலைகளா மாறி வேற விஷயம் கதைக்கப்பட்டது தெரியல. அவை இன்னும் ஒரு பாரதூரமான விஷயம் விடுதலை புலிகள் என்ன செய்ய ட்ரை பண்ணினோம்ன்றதை அவை உணர்ந்து வந்துச்சுனோம். ஆனால் வர முதல் அவைக்கு அவை எத்தனை விதம் இங்கே வேற இயக்கங்கள் BTF GTF பல பிரிவுகளாக இங்கே வெளிநாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் உட்பிரிவுகள் இருந்தாலும் அவர்கள் ஒரு அமைப்புக்கு இயங்குபவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு அழைப்புகள் வருகின்ற போது ஏன் அவர்கள் வலியுறுத்தக்கூடாது? நீங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு எங்களை அழையுங்கள், நாங்கள் வருகின்றோம்
இவர்கள் என்னவென்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைப்பதனூடாக அல்லது ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தங்களுடைய நிகழ்வுகளுக்கு அழைப்பதனூடாக தங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை தான் தேட முற்படுகின்றார்கள். அவை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடலாம் தானே, நீங்கள் உங்களுடைய பிரிவுகளை மறந்து 3 அல்லது 4 பேர் நாங்கள் எவ்வாறு ஒன்றுபட்டு இருக்கின்றோம், அதுபோல் நீங்கள் ஒன்றுபட்டங்களை அழைக்கின்ற போது நாங்கள் உங்களை வந்து சந்திக்கின்றோம் என்று சொல்வதன் ஊடாக இந்த வெளிநாட்டிலும் பிரிவுகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கலாம் தானே? அது உண்மையில நீங்கள் அதுக்காண்டி எல்லாரும் ஒன்றுபட வேணும் என்று யோசிக்காதீங்க. இதுக்கு முதல் உங்களுக்கு இங்க யூகேல இருந்து கதைச்ச லிங்கமோ என்றவர் சொன்னார் அவை இந்த சொத்து குவிப்புகளை பற்றி. விடுதலை புலிகள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உலக நாடுகள்ல குவிஞ்சு போயிருக்குன்னு சொன்னால் அவைக்கு வந்து ஒவ்வொரு இங்க லண்டனை பாத்தீங்கன்னா 6 குரூப் இருக்குது விடுதலை புலிகள். அவை ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தாங்கள் தங்களோட கையை வச்சிருக்கிறதை அப்படியே வச்சு கொண்டு இருக்கணும். அதை வச்சு கொண்டுதான் அவை இந்த வியாபாரங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப அதாலதான் இந்த மாவீரர் நாள் முள்ளிவாய்க்கால் நாள் என்று நடந்து கொண்டு இருக்குது. அப்ப இது ஒரு பிசினஸ் தான் வரியம் போய்கொண்டிருக்க வெளியே. அப்ப இந்த பிசினஸ்ல வந்து அவைக்கு வந்து தாங்கள் ஒற்றுமையாக வேணும். அதனே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இங்கே அழைக்கின்ற போது வலியுறுத்தலாம் தானே, நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டங்களை அழையுங்கள், நாங்கள் வருகின்றோம். இவர்கள் வருவதனூடாக ஒருவருக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற முயற்சிகள் தான் நடைபெறுகின்றன. இங்க வந்து உண்மையில அந்த அவை எடுக்கிற டாபிக் வச்சுக்கொண்டுதான் அவை என்ன தலைப்புல இங்க கான்ஃபரன்ஸ் வைக்கணும் அல்லது வேறு யாராவது வைக்கணும்ன்றதை வச்சுக்கொண்டு தமிழ் தேசிய கூட்ட மெம்பர்ஸ் வந்து போயினமே ஒழிய தனிப்பட்ட விழாவுக்கு அதுக்கு கண்டு வந்து போறாக்கள் ஒரு சிலாக்கள் தான். நீங்க சொன்ன மாதிரி சில கோயில் விழாக்களுக்கு அதுகளுக்கு வந்து போறாக்கள் அது தனிப்பட்ட விசிட் மாதிரி வந்து போயினோம். ஆனால் அதை வந்து அப்படி இது விட்டா நீங்க ஒன்றுபட்டு கொண்டு எங்களுக்கு அனுப்ப செல்லுங்கொண்டு சொன்னால் அது இங்க நடக்க போற விஷயம் இல்லை. அது ஒரு நாங்கள் எதிர்பார்க்க இல்லாத விஷயம். ஏனென்றால் இப்ப உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் 6 வருஷம் வந்துட்டு இன்னும் தான் ஒன்று செய்யலாம இருக்கு. ஒரு தலைமை கீழே வரையிலாம இருக்குது. ஒரு தலைமை கீழே வந்து இந்த சொத்தெல்லாம் ஒரு தலைமை கீழே வந்து உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள இதை உண்மையில இருக்க வழிக்கிட்டால் இந்த போராட்டம் எங்கேயோ போயிடும், சரியான வெற்றி நிலைக்கு போகும். அதை விட்டுட்டு அப்படி இல்லாம இருக்கிறதால இன்றைக்கு நாங்கள் எல்லா பக்கத்தாலும் அழிஞ்சு போய்கொண்டிருக்கிறோம். நேற்று முன்தினம் தான் எங்களாலே அறியக்கூடியதாக இருந்தது. சிங்கள உரிமைய சார்பிலே போட்டியிட்டவரும் நாடு கடந்த தமிழ் அரசனுடைய உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவ சிங்கள உரிமைய சார்பிலே போட்டியிட்டவர் அங்க போட்டியிட்டவர் இங்க இருக்கிறார். நேற்று முன்தினம் தான் எங்களுக்கும் தெரியக்கூடியதாக இருக்கிறார். இந்த சூழலில் தான் வெளிநாட்டு அமைப்புகளுடைய நடவடிக்கைகள் தொடர்கின்றன. அப்படி இருக்குது. மற்றது சிவலிங்கம் சொன்ன சுமந்திரன் சம்பந்தர் விக்னேஸ்வரன் எல்லாரும் தான் ஒரு உருப்படியா ஒரு யதார்த்தமா கதைக்கணும். அதுதான் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சரியான தீர்வுக்கு வர வேணும் என்று யோசிக்கணும். மற்றாக்கள் அப்படி இல்லை என்று சொல்லி உண்மையான விஷயம் என்னென்று சொன்னால் இந்த இடதுசாரி கட்சியில உள்ள யார் என்றாலும் இப்படிதான் கதைக்கணும். சிவலிங்கம் மட்டுமில்லை, யாரா இருந்தாலும். அப்ப அவை என்ன கதைக்கணும், அவேண்ட போக்குல வந்து சிங்கள ஆக்கள் வந்து சிங்கள கவர்மெண்ட்ஸ் வந்து அதுவும் முக்கியமா சிங்கள லெப்ட் கவர்மெண்ட் வந்து தமிழாக்கள பிரச்சனையை வந்து பேச்சுவார்த்தையில தீர்த்திடும். அப்ப அதை யோசிச்சு கொண்டு வந்தது சந்திரியா காலத்திலே எங்க பிரச்சனை நல்லா முடிஞ்சிடும். 12 வருஷமாகியும் அந்த சந்திரியா செய்தவையில யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுத்திலையும் தரமட்டமாக்கினது. அதே போலத்தான் பிறகு மஹிந்தா வந்துச்சு. மஹிந்தா வந்து மிச்ச சச்சம் எல்லாத்தையும் தரமாட்டமாக்கிச்சது. எத்தனையோ லட்சக்கணக்கான ஆக்களை கொலை செய்யறதுக்கும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டும் அது மஹிந்தா அந்த இடதுசாரி கூட்டு. அப்ப இப்படியான நிலையில வந்து அது மட்டும் இல்ல, நாங்க பார்த்தோம்னால் அதுக்கு முதல்ல இருந்து டிஎஸ் சென்னாயக காலத்துல இருந்து டாட்லி சென்னாயக காலத்துல இருந்து ஏஆர் ஜவஹர்லா காலத்துல இருந்து சந்திரிகா பண்டாரநாயக காலத்துல இருந்து இப்ப மட்டும் நாங்கள் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் அங்க ஒனர் பண்ணப்படவில்லை. எல்லாமே கிளச்செறியப்பட்டது. தமிழாக்களை ஏமாத்தினதான் வந்த கவர்மெண்ட் எல்லாமே ஒழிய எந்த ஒரு கவர்மெண்ட்டும் சொன்ன விஷயத்தை செய்ய இல்லை.
அப்ப இப்படியான ஒரு நிலைமையில இன்றைக்கு வந்து யாராவது வந்து ஈவன் சுமந்திரனாக்கள் அரசாங்கத்தோட சேர்ந்து அரசாங்கத்துக்கு சார்பா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கதைச்சாலும் கூட எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாது, எந்த ஒரு இதுவும் அங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. இன்றைக்கு நாங்கள் கதைக்கிறோம் எதிர்கட்சி தலைவர் போஸ்ட் என்று, அதுவும் அடுத்த எலெக்ஷன் இன்னும் 1 மாதம் 2 மாதத்துல வர இருக்குது. அந்த இடைக்குள்ள 8 நாளைக்கு 10 நாளைக்கு எதிர்கட்சி தலைவரா சம்பந்தர் இருக்கக்கூடாதுதான் இந்த இருக்கிற நாங்கள் நல்ல கவர்மெண்ட் என்று விரும்புகிற மைத்திரிபால கவர்மெண்ட் செய்யுது. அப்ப ஏன் அந்த எல்லாரும் சொல்லினோம், சிங்கள லெப்ட் பார்ட்டியில் சொல்லுது உண்மையில சம்பந்தம் தான் இப்போதைக்கு ஏற்றால். அது மட்டும் இல்ல, அந்த முறைப்படி பார்த்தால் ரோலும் SLP பார்ட்டியும் UNP பார்ட்டியும் ரோலிங் பார்ட்டியில இருக்கிறபடியால் 3வது பெரிய பார்ட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பு. சட்டப்படியும் அந்த கான்ஸ்டிடியூஷன் படியும் தமிழரசு கட்சி தான் ஏற்ற கட்சி, எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு. அப்ப அதை விட்டு கொடுக்காமல் இன்னும் தங்களிவரால் தான் வர வேண்டும் என்று யோசிக்கிறதும் கொடுக்காம வர்றதும் வந்து அது ஒரு எக்கச்சக்கமான ஒரு ரேசிசம் தான். ஒரு அப்படியான ஒரு ரேசிஸ்ட் டைப்புக்குள்ள எப்ப எங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும்? ஆனபடியாத்தான் நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னால், இந்த திம்பு பிரின்சிபல் இருக்குது. அந்த திம்பு பிரின்சிபல்ல வந்து தேசம், தேசியம், தன்னாட்சி என்று அந்த 3 பிரின்சிபலும் பிளஸ் இந்த மலைநாட்டு தமிழாக்களுக்கு கொடுக்க வேண்டிய சிட்டிசன்ஷிப் அண்ட் ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அந்த 4 பிரின்சிபலை கொண்டு வந்தது. அதுல அந்த ஒரு பிரின்சிபலை மட்டும் ஏற்றுக்கொண்டுச்சுன்னா மலைநாட்டுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கிறது. மற்ற 3ஐயும் ஏற்றுக்கொள்ளல. ஏனென்றால் அது 3ஐயும் கொடுத்தால் அது ஒரு தனிநாட்டுக்கான அங்கீகாரமா போயிடும் என்று சொல்லி அப்படியான கட்டத்துல இந்த கவர்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த திம்பு பேச்சுவார்த்தை குழம்பினதே அதாலதான், அந்த 3 பிரின்சிபலாலும் தான். அப்ப இப்படியான நிலைமையில தான் எங்கட அரசியல் போய்கொண்டிருக்குது. இன்றைக்கு நாங்கள் 30 வருஷம் உண்மையிலேயே ஆயுத போராட்டம் ஒன்று நடத்தி இந்த அழிவுக்கு வந்ததுக்கு பிறகு கூட இப்ப நாங்கள் திரும்பவும் பேக் டு ஜீரோ 77ஆம் ஆண்டு நிலைமைக்கு போயிட்டோம். இப்ப நாங்கள் என்ன கிடைச்சாலும் பரவாயில்லை என்ற ஒரு பகுதி சேர்ந்து வாழ்ந்து ஒரு இணக்க அரசியல் தான் கிடைக்கிறத பெற்றுக்கொள்வோம் என்றது ஒரு பார்ட்டி. அப்ப இந்த அரசியல் வந்து அதுக்கு இவ்வளவு பேர் அழிஞ்சது என்று இன்றைக்கு சுத்தி வளைச்சு கேட்கக்கூடிய நிலைமையில இன்றைக்கு புலம்பெயர் தமிழ் சமுதாயம் இருக்குது. புலம்பெயர் தமிழ் சமுதாயம் 1-2 பேர் இல்ல, 15 லட்சம் பேர் பாப்புலேஷன் இருக்கு வெளிநாடுகள்ல. 20 நாடுகள்ல 15 லட்சம் பேர் இருக்கணும். அப்ப இப்படியான ஒரு நிலைமையில தான் எங்கட இந்த இது இருக்குது. ஆனபடியால் இப்ப கஜேந்திரகுமார் 2 தேசம் ஒரு நாடு கேட்கிறதோ, நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமஷ்டி கேட்கிறதோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றுதான். சமஷ்டியில வந்து இந்த தேசியம் தன்னாட்சி என்று சொன்ன எல்லா பிரின்சிபலும் இருக்குது. அங்க வந்து எங்கட விஷயத்த ஒரு குடும்பத்துல இருக்கிற நாங்கள் எங்கட விஷயத்த நாங்களே நிர்ணயிக்காமல் இன்றைக்கு என்ன செய்ய வேணும், என்ன சாப்பிட வேணும் என்றதை நாங்களே தெரிவு செய்யாமல் அதுக்கு அடுத்த பக்கத்து வீட்டுக்காரர்களாக கேட்கிறது. அதுதான் அந்த தன்னாட்சி உரிமை. அந்த தன்னாட்சி உரிமையை எங்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி இதுல கலைச்சாக்களாரையும் கலைக்கணும் என்று சொன்னால் அது எதுல சரி? நாங்கள் தொடர்ந்து ஒரு அடிமைகளா பிச்சைக்காராக்களா வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புறது எந்த அளவில் சரி? ஆனால் இப்படியான இதுகள் வந்து நிப்பாட்டப்பட்டு உண்மையிலேயே ஒரு ஒரு எங்களுக்குரிய தன்னாட்சி உரிமையோட, எங்களுக்கு அது தேவை என்ற உரிமையோட அதை பற்றி தொடர்ந்து கலைக்கணும். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு பூர்வீக நிலம் இருக்குது. அந்த பூர்வீக நிலம் தான் இந்த வடகிழக்கு நிலம். அது மட்டுமில்லை, ஒரு காலத்துல இலங்கை முழுத்தமே எங்களோட பூர்வீக நிலம். அதை வந்து நான் மட்டும் சொல்லல, இன்றைக்கு இந்தியாவில் உள்ள எத்தனையோ சரித்திர புத்தகங்கள் சொல்லுது. அப்ப அப்படி இருக்கைக்குள்ள நாங்கள் வந்து இன்றைக்கு வடகிழக்கு மட்டும் எங்கட பூர்வீக நிலமா விட சொல்லி கேட்டால் எங்கட கலாச்சாரங்களை நாங்கள் பாதுகாத்து எங்கட தனிப்பட்ட இதோட வாழ்றதுக்கு விட சொல்லி கேட்டால் அதையும் விடமாட்டோம் என்று சொல்லி அது கூட எப்போ அது என்ற கைக்கு போனது 1833ஆம் ஆண்டுதான் வடகிழக்கும் மற்றதெல்லாம் ஒன்றா இணைக்கப்பட்டது வெள்ளக்காரர் ஆட்சியால, பிரிட்டிஷ் ஆட்சியால. ஆனால் இன்றைக்கு வந்து அது கனகாலம் இல்லை. அப்ப இன்றைக்கு வந்து அது வந்து உலகம் முழுக்க தெரியும். நாங்கள் வந்து அதுக்கு முதல் தனி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். தனி கிங்டமா ஆண்டாண்டு காலம் இருந்ததுதான் அந்த வடகிழக்கு நாடு. அப்படி இருக்கைக்குள்ள வந்து
எங்களை வந்து பார்த்து நாங்கள் வந்து ஒரு வந்தொரு குடியல் மாதிரியும் ஒரு சிறுபான்மை இனம் என்ற மாதிரியும், நாங்கள் சிறுபான்மை இனம் இல்லை. வடகிழக்குல நாங்கள் பெரும்பான்மை இனம் உண்டு. இரண்டாவது, வடகிழக்கு எங்களோட சொந்த மண். அதுல வேற ஆட்கள் வந்து குடியிருக்கலாம், முஸ்லீம்கள் வந்து குடியிருக்கலாம், சிங்களாக்கள் குடியிருக்கலாம், இருக்கினம். அதுக்காக அது அவைய நிலம் என்ற சொந்தமே இல்லை. ஆனால் வேற இடதுசாரிகள் வாழமிடலாம், இல்லை இல்லை அவை இருக்கிறபடி அவைக்கு சொந்தம் உண்டு. அதை நான் இல்லை என்று சொல்லலை. ஏனென்று சொன்னால் அது ஒரு 100-150 ஆண்டு வாழ்ந்துட்டால் அது அங்க வாழலாம். ஆனால் அந்த நிலம், அந்த பூர்வீக நிலம், அது சொந்தம் வந்து உண்மையில தமிழ் பேசும் மக்களான மக்கள் தான். இந்த முஸ்லிம் மக்கள் அங்க வந்ததுக்கு சரித்திரம் இருக்குது, சிங்கள மக்கள் அங்க வந்து குடியேற்றதுக்கு சரித்திரம் இருக்குது. சிங்கள மக்கள் எல்லாம் DS என்னாக்காக்கு பிறகுதான் வந்து கொண்டு குடியேற்றப்பட்டது. அதே போலதான் மெட்ராக்களும் அங்க என்னென்ன அந்த நிலத்துக்கு நான் போகவில்லை. அப்ப அடுத்த பாருங்க, இப்ப பேசித்திருக்கிற விஷயம் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. மற்றது நாங்கள் இந்த பேசித்திருக்கிற விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து சிங்கள மக்களுடன் நாங்கள் பேசி தீர்த்து சரி வராது. மகிந்த காலத்துல 19 ரவுண்ட்ஸ் TNA கலைக்க போனது, கடைசியா ஒரு முடிவும் எதுவுமே வரையில்லை. மறியல இருந்தாக லிஸ்டே கொடுக்க இல்லை அந்த 19 ரவுண்ட்ஸ்ல. அப்ப அப்படி இருக்கைக்குள்ள உண்மையிலே ஒரு தேர்ட் பார்ட்டி மீடியேஷனோட, அது இந்தியாவோ அமெரிக்கான்ற மீடியேஷனோட ஒரு தேர்ட் கண்ட்ரில ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா வந்தாலும் ஒழிய மற்றும்படி ஒரு பேச்சுவார்த்தை எங்களுக்கு நேருக்கு நேர சிங்களாக்களோட நாங்கள் நடத்தி அது எந்த கட்டத்திலும் நடக்காது. அதான் இந்த செலக்ட் கமிட்டி கலை ஆலோசனை தானே. இந்த செலக்ட் கமிட்டி கலை வந்து உண்மையில 31 பேர் கொண்ட செலக்ட் கமிட்டியில 28 பேர் சிங்களாக்கள், 3 பேரை தமிழாக்கள் என்று சொல்லி TNAக்கள் வாங்கொண்டால் எங்களுக்கு தெரியும் அந்த 3 பேர் போய் அதுல இருந்துட்டு வர ஒரு பிரயோசனம் இல்லை. ஏனென்று சொன்னால் அது வந்து அந்த 30 சிங்களாக்கள் தான் எங்களோட தலைவிதியை நிர்ணயிக்கிறேன். எங்களை தலைவிதியை நிர்ணயிக்கிறது நாங்களாத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய சிங்கள மக்களா இருக்க இல்லாது. அதான் எங்களோட தன்னாட்சி உரிமை. அது மட்டும் இல்ல, தமிழக பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சிங்கள ஆட்கள் வந்து 28 பேர் இருந்து அதை சொல்ல போயினும் உங்களுக்கு இதை தரமாட்டோம், உங்களுக்கு இந்த ரோட் தரம் அந்த ரோட் தரமாட்டோம், நாங்கள் பெரிய பள்ளிக்கூடம் எல்லாம் வச்சிருப்போம், சின்ன பள்ளிக்கூடம் தான் உங்களோட, ரோட்டு கூட்டுறவையில உங்களோட, மிச்சம் ரோட்டு கலவரவையில தங்களோட. இப்படியான சேட்ட கதைகள், இப்படியான அரசியல் எந்த ஒரு நாட்டிலும் இல்லை. எந்த ஒரு நாட்டிலும் ஒரு மற்றொரு இனம் இருக்கு என்று சொன்னால் அந்த இனத்துக்குரிய எல்லா வசதியும் இருக்குது. யூகே எடுத்துக்கொண்டு சொன்னீங்க என்று சொன்னால் இந்த ஐக்கிய ராஜ்யத்துல ஸ்காட்லாந்து என்ற நாடு இருக்குது, வேல்ஸ் என்ற ஒன்று இருக்குது, நொதர்ன் அயர்லாந்து என்ற ஒன்று இருக்குது. இது எல்லாருக்கும் வந்து தங்களோட சொந்த ஆட்சியை தாங்களே பார்த்து கொண்டு இருக்கலாம். மத்தியில் ஒரு அரசாங்கம் இருந்தாலும் திரு மனோகரன் அவர்களே, இப்ப சிங்களவர்களை பொறுத்தவரையில் அது யாராக வந்தாலும், ஆட்சிக்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இப்ப தமிழர்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதிலே ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றோம். இப்ப ஒருமித்த கருத்தோடு நாங்கள் இருக்கின்ற போதுதான் அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். அப்ப ஒருமித்த கருத்து என்ன தேவை என்பதிலே கூட ஒரு ஒருமித்த முடிவில்லாத இனத்தால் எவ்வாறு அந்த பலம் பொருந்திய எந்த விடயத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற உறுதிப்பாட்டோடு இருக்கின்ற இனத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறீர்கள்? இப்ப உண்மையில நாங்கள் அதை நீங்க சொல்றது ஒன்று சரி. என்னன்னு சொன்னால் இந்த TNA கலைக்கிற விஷயங்களையோ அல்லது இந்த புலம்பெயர் தமிழாக்க கேட்கிற விஷயங்களையோ அல்லது என்ன விஷயத்தை இதைத்தான் தருவோம் என்று கலைக்கிற சிங்கள ஆட்சியாளர்களையோ பற்றி நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் அதுல கண்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் உண்மையில வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன தேவை என்பதை ஒரு முக்கியமாக கலந்துரையாடி இங்கு புலம்பெயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தாயத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, தமிழர்களை பிரதித்துவப்படுத்துகின்ற அரசியல் செய்பவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அந்த முடிவை விட்டுக் கொடுக்காத அளவுக்கு உறுதியாக வேண்டுமானால் அரசாங்கத்தோடு இணைந்து கொள்ளலாம் அல்லது எதிர்கட்சியில் இருக்கலாம், இந்த வகையிலுமே இருந்து கொள்ளலாம். ஆனால் அந்த முடிவு எடுக்கப்பட்ட முடிவிலே தமிழர்கள் விட்டுக் கொடுக்காத சூழலிலே இருக்கின்ற போது இலகுவாக வராதா? அது கட்டாயம் இலகுவாக இருக்கும். இந்த விஷயத்துல நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் TNAக்கு உள்ள பிரச்சனை, அங்க வந்து உள்ள பிரச்சனை, இப்ப இந்த புலம்பெயர் தமிழாக்கள் கேட்கிற அதே தீர்வு எங்களுக்கு தமிழீழம் தான் வேணும் அல்லது எங்களுக்கு வடக்கும் கிழக்கும் இணைந்த ஒரு பகுதி தான் வேணும் என்று கேட்க வேண்டிய நிலையில தான் அவையும் இருக்க வேணும்.
அப்ப அது அப்படி இல்லாமல் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அங்கத்தை 6வது திருத்த சட்டம் சொல்லுது, நீங்கள் ஒரு தனிநாடு வேணும் என்று கேட்கக்கூடாது. கேட்டால் உங்கள் எல்லாரையும் உங்கள் எல்லாத்த சொத்துக்களையும் பறிப்போம் அப்படி இப்படி என்று கொஞ்சம் சட்ட திட்டங்கள் கிடக்குது. அப்ப அந்த 6வது திருத்த சட்டம் வெளியில எடுக்காம விட்டால் அங்க தமிழீழம் வேணும் என்று இப்ப ஈவன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட என்ன கேட்கிறார், 2 தேசம் ஒரு நாடு என்று. அப்ப அங்க அவற்ற கதையின்படியும் ஒரு மத்தியிலே ஒரு அரசாங்கம் இருக்கும். அப்ப அப்படி பார்க்கல என்ன நடக்குதுன்னா அந்த 6வது திருத்த சட்டம் இல்லாம போய் அதுக்கு பிறகு புலம்பெயர் தமிழாக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்ற அங்க உள்ள சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே கொள்கைக்குள்ள வரக்கூடியதா இருக்கலாம். அல்லது இந்த 6வது திருத்த சட்டத்தை இல்லாம பண்ண வேணும் என்ற ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த சட்டத்தை இல்லாம பண்ண வேணும். ஒரு எண்ணாயிர நாட்டுல இப்படியான சட்டம் இருக்கக்கூடாது என்று கொண்டு வேணும். ஆனால் இப்படியான சட்டம் உண்மையில அப்படி இது ஒரு சரியான அத்துமீறின ஒரு சர்வாதிகார சட்டம் தான் இது என்று நான் நினைக்கிறேன். இது அந்த PTA இருக்குது, பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், அப்படியான ஆக்ட் எல்லாம் எங்களை தமிழாக்கள் உள்ளுக்கு போறதுக்கு தான் வச்சிருக்கணும் ஒழிய இது சிங்களாக்கள் கண்டு இல்லை. அப்ப தனிநாடு இருக்கிறது சிங்களவன் சிங்கள நாட்டுக்குள்ள சிங்கள நாடு கேட்க மாட்டான். அப்ப அப்படி இருக்கல இந்த விஷயங்கள் அங்க அதை இதுக்கு நாங்கள் எங்களால் இயலாம இருக்குன்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். அப்ப இந்த காரணத்துக்கு மேலால நாங்கள் செய்ய வேணும் என்று சொன்னால் இப்ப TNA இப்பத்தை போக்குக்கு போக விட்டு அதே நேரம் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆக்களுக்குள்ள இப்ப மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் எத்தனையோ அமைப்பு ஒவ்வொரு நாட்டிலும் பிரிஞ்சு போயிருந்தாலும் அவையும் தங்களோட கொள்கைகளில் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வளவளத்து கொண்டு போயினோம். அப்ப வளவளத்து கொண்டு போய்க்க ஒரு பகுதி தமிழீழம் இருக்குது, ஒரு பகுதி அதெல்லாம் பார்க்க குறைஞ்சது இருக்குது, ஒரு பகுதி TNA சேர்ந்து நிக்குது. அப்ப அப்படியெல்லாம் பார்க்கல இதை விட ஒரு ஒற்றுமையா ஒரு கொள்கைகளே இல்லை. தங்களோட முடிஞ்ச முடிவு தமிழீழம் தான் என்று சொல்லி நிக்காம நிக்கணும். ஏன் அப்படி நிக்கணும்? இன்றைக்கு இங்க எல்லாம் நாங்கள் கருத்து கணிப்பு வாக்கெடுத்தோம் இல்லை, எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸிலும், கனடால, ஆஸ்திரேலியால எல்லாம் எல்லா இடத்துலயும் 99% எங்களுக்கு தமிழீழம் தான் வேணும் என்று இந்த புலம்பெயர் மக்கள் ஓட் பண்ணிக்கணும். ஆனால் அந்த ஓட்டிங் எல்லாத்தையும் மறந்து இந்த இயக்கங்கள் வச்சிருக்கிற ஆக்கள் எல்லாரும் வேற கொள்கையில இருக்கணும். இது ஒரே கொள்கையில இல்லை. அதே போலத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எங்களுக்காக ஒவ்வொருத்தரும் வேற கொள்கையில இருக்கணும். ஒரு சிலது தமிழுள்ள கொள்கையில இருக்குது, ஒரு சிலது அதிலும் குறைஞ்ச கொள்கையில இருக்குது, ஒரு சிலது தமிழ்நாட்டில் உள்ள சிஸ்டம் போல வந்தாலே பரவாயில்லை என்று நினைக்குது. அப்ப நாங்கள் எங்களுக்கு ஒரு பொது தலைமை இல்லாமல் ஒரு பொது இது இல்லாமல் லைக் PLO எடுத்தீங்கன்னா பலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்ல எல்லா பலஸ்தீனியன் ஆர்கனைசேஷன் சேர்த்துதான் இந்த பலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். அவைக்கு ஒரே தலைமை இருந்தது, யாசர் அரஃபாத் மாதிரி ஒரு ஆள். அவருக்கு தான் முழு கட்சிகளும் இருந்துச்சு. அவருக்கு இந்த எல்லா இடத்திலும் இந்த வர பணங்கள் இருந்துச்சு. அவைதான் இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்கிச்சனும். அவை ஒரு இடத்துல சொல்ற அவை இந்த இன்ஃபர்மேஷன் செக்டர் சொல்ற அதே இதைத்தான் உலக நாட்டில் எல்லா இடத்திலும் பலஸ்தீனியன் சொல்லுவினோம், அங்க மாறிக்கறி சொல்ல மாட்டினோம். ஆனால் எங்கள அப்படி இல்லை. இன்றைக்கு இங்கே உள்ள BTF என்று சொல்லும், நாளைக்கு GTF என்று சொல்லும், அங்க CTC என்று சொல்லும், கனடாவில் ஆஸ்திரேலியாவில என்னும் சொல்லுவாங்க. அப்ப இந்த நிலைமை மாற வேணும். இந்த நிலைமை மாறி ஒரே ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரே விஷயம் எல்லா இடத்துக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட வேணும். அப்படி இருந்தா தான் எங்கட போராட்ட வழி முன்னுக்கு போகும். இந்த உலக நாடுகள் நாங்க சொல்றதை கேட்கும், அதோட ஸ்ரீலங்காவும் கேட்கும். அப்படி கேட்க வரைக்குள்ளதான் அங்க உள்ள சட்டத்திட்டத்தை கூட நாங்க மாத்தலாம். புலம்பெயர் தமிழாக்களாலேயே இலங்கையில உள்ள சட்டத்தை மாத்திலும் இந்த 6வது திருத்த சட்டத்தையோ அல்லது இந்த PTA அல்லது இந்த எமர்ஜென்சி சிஸ்டங்களையோ மாத்திலும். அப்படி மாத்தினாத்தான் அங்க தமிழர் நிம்மதியாக வாழலாம். இலங்கையில வடகிழக்கில இருந்து ஆர்மி கேம்புகள் வெளியில போனாத்தான் அங்க தமிழ் மக்கள் நிம்மதியா வாழலாம். என்ற நிலைமையில எல்லாம் நாங்கள் வெளிநாட்டில இருந்து உருவாக்கலாம். அந்த வெளிநாட்டில இருந்து இந்த கேம்பெயின்கள் சரி, இன்றைக்கு சுண்ணாத்துல இருந்து ஆயிரக்கணக்கான கிணறுகள் ஆயில் பரவி போய் இருக்குன்னு சொன்னால் அதுக்கான பெரிய ஒரு கேம்பெயினை இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழாக்கள் போடலாம். இன்றைக்கு பிரிட்டில் இருக்கிற எத்தனையோ கம்பெனிஸ் அந்த ஆயில் அந்த கிணறுல வர்றதுக்கு காரணமாயிருக்குன்னு இன்றைக்கு கேள்விப்படுறோம். அப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த பிரிட்டிஷ் கம்பெனிகளுக்கு எதிராக நாங்கள் வழக்கு கணக்கில் போடலாம். அப்ப அப்படியெல்லாம் இருக்கல இது புலம்பெயர் தமிழாக்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்
எங்கட நாட்டில் உள்ள மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கல நாங்கள் அதுகளை கட்டாயமா செய்ய வேணும். இந்த ஒற்றுமை விஷயம் 1-2 முழு பேரும் ஒற்றுமையா வந்து ஒரு தலைமைக்குள்ள வந்தா தான் அந்த விடிவென்று ஒன்று வரும். எப்படி மண்டேலா வந்தாரோ, எப்படி மகாத்மா காந்தி வந்தாரோ, எப்படி மற்ற லீடர்ஸ் வந்துச்சுனமோ அதே போலதான் எங்களுக்கும் ஒரு லீடர் உருவாக வேணும். அந்த லீடர் இன்னும் உருவாக இல்லை. நாங்கள் கடந்து போன லீடர்ஸை பற்றி கதைச்சு கொண்டிருக்காமல் உண்மையிலே எதிர்காலத்தை பற்றி கதைக்க வேண்டிய காலம் இது என்று சொல்லிக்கொண்டு நான் நினைக்கிறேன். நன்றி. தொடர்ந்து இங்க திரவியநாதன் அந்த நேரம் உண்மையிலேயே போதாமே இருக்கிறது. பலரையும் இணைப்பதற்கு பலரும் காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது 12 மணியை தாண்டி 12 நிமிடம் ஆகிவிட்டது. திரவியநாதன் அவர்கள் அந்த சுருக்கமாக தரங்கள். இன்னும் 1, 2, 3, 4 அழைப்புகள் காத்திருக்கின்றன. சரி, நான் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். சுருக்கமாக நான் முதலில் 2-3 விடயங்களை குறிப்பிட வேண்டும். உண்மையாகவே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் இன்று இந்த தலைப்பை எடுத்த பொழுது இது சம்பந்தமாக நான் சம்பந்தப்பட்டவர்களுடன் நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தேன். அவர்களுடைய கருத்துக்களையும் நான் அறிந்திருந்தேன். அவர்களிடமிருந்து எனக்கு சில தகவல்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை நேரடியாகவே வானொலிகளில் கொண்டு வந்து உரையாடுவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த அடைப்பு சம்பந்தமாக சிலர் குறிப்பிட்டது போல, ஏகனானவர்கள் குறிப்பிட்டது போல, நானும் சம்பந்தப்பட்டவர்களுடன் உங்களுக்கு விமான பயணச்சீட்டு கிடைத்தால் பெட்டி படிக்கோடு வந்தால் இதுதான் நடக்கும் என்று ஆரம்பத்தில் கோபமாக உரையாடியிருந்தேன். அது என்னுடைய இயல்பான குணமாக இருந்தது. இருந்தாலும் கூட பின்னர் அவர்கள் எனக்கு கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் சுருக்கமாக 2-3 விடயங்களை நான் தொட வேண்டும். ஒன்று, அண்மை காலமாக புலம்பெயர் தமிழர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குமான இடைவெளிகள் நிரப்பப்பட வேண்டும், பொதுவான ஒரு வேலை திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பல நாடுகளிலும் இந்த ஒன்று ஊடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதை அனைத்துலக தமிழர் பேரவை, ETF, PTF போன்றவை இணைந்து அல்லது தனிப்பட்ட ரீதியில் கூட அதை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். சிங்கப்பூரில் கூட திரு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் திரு சுமந்திரனும் மங்கள சமரவீர உட்பட புலம்பெயர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் அங்கு கலந்துரையாடி இருக்கின்றார்கள். ஒன்று ஊடல் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் ஒரு கேவலமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த செய்திகள் தொக்கி நிற்கின்ற விடயங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு உண்மையான கட்சியாக, ஒரு அடிப்படையான யாப்பின்றி அல்லது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமின்றி பல கட்சிகள் சேர்ந்த ஒரு கலவையாக அவர்கள் செயற்பட்டதன் விளைவு. உதாரணமாக திரு ஜெயலலிதா அவர்கள் மறந்திருக்க மாட்டார். நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு துணிப்பொருளை வைத்திருந்தேன். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களின் அபிலாசைகளை பிரதிபலிக்க போன்றதா, பாராளுமன்ற நாற்காலிகளுக்காக தங்களுக்குள் தாங்கள் அடித்துக் கொள்ள போன்றார்கள். பலரும் அதை கண்டித்திருந்தார்கள். உண்மையாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட விசனம் தெரிவித்திருந்தார்கள். இப்படியான கருத்தை நீங்கள் துணிப்பொருளை முன்னெடுத்தது உண்மையில் தங்களுக்கு கவலளிப்பாக நாகரிகமாக குறிப்பிட்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட நடக்க போகின்றதை கட்டியம் கூறுகின்ற பாணியிலே தான் நான் அந்த துணிப்பொருளை எடுத்திருந்தேன் என்று அது யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக உண்மையாகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இவர்கள் ஒன்றும் அறியாமல் அவர்கள் வரவில்லை. இந்த சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக ஸ்கைப் மூலமாகவும் தொலைபேசி ஊடாகவும் மின்னஞ்சல் ஊடாகவும் தகவல் பரிமாற்றங்களை அண்மை காலமாக மேற்கொண்டிருக்கின்றனர் கிரமமாக. அவர்கள் உண்மையாகவே தெரிவித்த விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அவசியத்தை உணர்கின்றோம். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வலுவான சக்தியாக அங்கு பரிணமிக்கப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் ஒன்று கூடி ஒரு உரையாடலை ஒன்று கூடலை உருவாக்க இருக்கின்றோம், தயவு செய்து பாருங்கள் என்றால் அழைத்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் குழந்தை பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் போல வரவில்லை. ஆனால் வந்த இடத்தில் அவர்கள் தங்களுடைய சுயரூபங்களை காட்டியிருக்கின்றார்கள். அதுதான் நடந்த விடயம். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றன என்றால், அவர்களை அழைத்தவர்கள் இந்த புலம்பெயர் நாடுகளில் புலி என்ற பெயரையும் தேசிய கொடியையும் தேசிய தலைவரின் கொடியையும் பாவித்துக் கொண்டு காலங்காலமாக தேசியத்தின் பெயரால் வயிறு வளர்த்தவர்கள், இன்றும் வயிறு வளர்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் தான் முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். அல்லது அவர்களே பாணியிலேயே
இலங்கை அரசாங்கத்தின் கைக்கூலிகளாக இங்கு அனுப்பப்பட்டவர்கள். குறிப்பாக நான் பேரை கூட சொல்லி குறிப்பிட தயாராக இருக்கின்றேன். என்று சொன்னால் நாங்கள் இந்த எங்களுடைய மண்ணை நேசிக்கிறவனாக, எங்களுடைய மொழியை நேசிக்கின்றவனாகத்தான் நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன். இது நாங்கள் தமிழ் தேசியம் பேசி வயிறு வளர்த்தவர்களும் அல்ல. தமிழ் தேசியத்தையும் தேசிய தலைவருடைய கொடியையும் பெயரையும் பாவித்து வாழ்வர்களும் அல்ல. எங்களுக்கு என்று பாரம்பரியம் இருக்கின்றது. தவிரமும் இது ஒரு ஊடகம், ஊடகத்துக்கான பொறுப்பும் இருக்கின்றது. தவறு யாராக இருந்தாலும் தவறு நேரடியாக சுட்டிக்காட்டப்பட வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த ஊடகம் என்ற ரீதியில் நாங்கள் நெறி தவறவோ அல்லது ஊடக தர்மம் தவறவோ மாட்டோம். ஆனால் அதே நேரம் தவறு என்று சொன்னால் நிச்சயமாக அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொம்பு முளைத்திருக்கலாம், வாழம் முளைக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மொழியையும் நேசிக்கின்றவர்கள் என்ற ரீதியிலும் எங்களுக்கு இருக்கின்ற ஊடக தார்மீக பொறுப்பு என்ற ரீதியிலும் நாங்கள் விரைவாக முடியுங்கள். இங்க கனபெரிய ஹைதர் அலி அவர்கள் காத்திருக்கின்றார், அவர்கள் காத்திருக்கின்றார். இந்த களவாணிகள் திருந்த வேண்டும். இவர்கள் எப்படி வயிறு வளர்க்கலாம் அல்லது அடுத்த பகுதியினரிடம் இருக்கின்ற சொத்துக்களை எப்படி அபகரிக்கலாம், அதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு கருவியாக பயன்படுத்த முனைப்பார்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் இத்துடன் உங்களுடைய கோமாளித்தனத்தை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய அரசியல் போராட்டம் எங்களுடைய ஆயுத போராட்டம் ஏன் தோற்று போனதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஆயுத போராட்டம் ஒரு வழியாக இருந்த பொழுதிலும் கூட அரசியல் ரீதியாக அவர்கள் ஒரு அந்த ஆயுத போராட்டம் ஏன் மௌனிக்கப்பட்டது என்பது தொடர்பாக உண்மையிலே வேறு நாடுகளை பொறுத்தவரையிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு போராட்டம் இல்லாது போனால் ஆய்வு செய்வார்கள். என்ன காரணத்தினால் இந்த விளைவை தமிழ் சமுதாயம் சந்தித்தனர். ஆனால் தமிழர்கள் மத்தியிலே உண்மையான முறையிலே அந்த ஆய்வுகளை செய்பவர்கள் இருந்தாலும் அவ்வாறு செய்ய அவர்கள் விரும்புவதில்லை. அதனால் அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை. அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாத வகையிலே அடுத்த கட்டத்துக்கு இவர்களால் செல்ல முடியாது. அதனால் தான் இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அந்த ஆய்வுகள் நடத்தப்படாததான் உண்மையான காரணம். அதில் இந்த அழிவுக்கு காரணமானவர்களே இவர்கள் தான். என்று சொன்னால் 30 வருடங்களாக இந்த புலம்பெயர் நாடுகளில் இருந்து அரசியலில் அடிச்சுவடி ஆனால் பிள்ளையார் சொல்லி கூட போடாத பேர்வழிகள் இந்த போராட்டம் தோற்று போனதுக்கு காரணமானவர்களே இவர்கள் தான். இவர்கள் சிந்தித்ததெல்லாம் இந்த மக்களை எப்படி கறவை மாடுகளாக பாவிப்பது, எப்படி தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக அங்குள்ள தங்களுடைய வளர்ச்சி, தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தேசியத்தின் பெயரால் சொத்து சேர்ப்பதன் பேரில் தான் இவர்கள் குறியாக இருந்தார்களே தவிர இவர்கள் உண்மையான அதாவது கனடாவிலே இப்பொழுது இருக்கின்ற சுவிஸினுடைய முன்னாள் பொறுப்பாளர் குறிப்பிட்டிருந்தார், ஒருவருடைய கோமணம் வரையில் நீங்கள் கழட்டக்கூடியதை கழட்டிக் கொள்ளுங்கள் என்று ஒரு கூட்டத்திலே பணம் சேர்ப்பவர்களுக்காக நடத்தப்பட்ட கூட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இந்த கள்ளச்சாமியார் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்று சீடர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு உண்டியலை வைத்துட்டு சொல்வார்கள், இந்த சாமி இப்பொழுது உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு மேல்லோகத்தில் என்ன பலன் கிடைக்க போன்றது என்பது சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய கையில் காசு விட்டால் பரவாயில்ல, காது கழுத்தில் கிடக்கிறாது, கழுத்தி உண்டியலை போடுங்க, அப்பொழுதுதான் சாமி மனம் குணர்ந்து உங்களுக்கு ஆசை கொடுப்பார் என்று சொல்லி எப்படி ஏமாத்துறார்களோ அதே போல தேசியம் பேசுகிறவர்கள் பெயரால் ஒரு பெண்மணியை ஏமாற்றி தாலி கொடியை கொடுக்கின்ற பாணியை கொடுத்து அதை அடுத்த நாள் அந்த பெண்மணியை அணிந்துண்டு அதை பார்த்து அப்பாவி பெண்மணிகள் தாலி சங்கிலி கழுத்தில் இடந்த தோப்பிட இவர்களுக்கு தானமாக அள்ளி கொடுத்த வரலாறுகளும் உண்டு. ஆகவே இப்படியான இந்த களவாணிகள் திருந்த வேண்டும். தயவு செய்து நீங்கள் எங்களுடைய மக்களை கறவை மாடுகளாக பாவித்தது போதும். தயவு செய்து இனியாவது அந்த மக்களை இழச்சியுங்கள். அந்த விழுந்து கிடக்கின்ற எங்களுடைய இனத்தை நீங்கள் காப்பாற்றுவதற்கு முன்வாருங்கள். மனச்சாட்சியுள்ள ஒவ்வொரு மனிதனாக தயவு செய்து திருந்திக் கொள்ளுங்கள். இந்த பாவம் உங்களை என்றும் விட்டு செல்லாது. எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய மக்களையும் காட்டிக் கொடுத்த நீங்கள் தொடர்ச்சியாக அதே தவறை செய்யாதீர்கள்.